पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மேதினி. ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 5வது சாப்டர், மனன பிரதானமா இருக்கிற கர்ம யோகம், கர்ம சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கர்ம சந்நியாச யோகத்துல நேத்து என்ன பார்த்துட்டு இருக்கோம், விசாரம் 19வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சிருக்கோம். 19வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ஞானிய பத்தி பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்குது. இகைவ தைர்ஜித சர்கஹ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாஹ. இகைவ தைர்ஜித சர்கஹ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ. இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் விசாரம் அப்படின்னா, இந்த 18வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா சர்வாத்ம பாவத்தை பாத்தீங்கன்னா சொல்லிருந்துச்சு. பிராமணனிடத்திலையும், அதுக்கப்புறம் பசுவின் இடத்திலையும், யானையின் இடத்திலையும், அதே மாதிரி நாயின் இடத்திலையும், நாயை சமைத்து உண்ணக்கூடிய சாண்டாளன் இடத்திலையும், சமதரிசிகள் பண்டிதர்கள்னு சொல்லக்கூடிய ஆத்ம ஞானிகள் சமதர்சனத்தை உடையவர்களா இருக்காங்க அப்படின்னு அப்படி கேள்வி கேட்டோன்னே, இந்த வேதாந்தத்துக்கும் இந்த பூர்வ பாகம், வேதத்தோட பூர்வ பாகம் உத்தர பாகம்னு ரெண்டா நம்ம பிரிக்கிறோம் வேதத்தை. மந்திர பாகம், பிராமண பாகம், அதுக்கப்புறம் ஆரண்யக பாகம், அதுக்கப்புறம் உபனிஷத்து பாகம் அப்படின்னு 4ஆ பிரிக்கிறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா கர்ம பாகம், கர்ம காண்டம் அப்படின்றது மந்திர பாகமும் பிராமண பாகமும் கர்ம காண்டம். அதுக்கப்புறம் இருக்கிற ஆரண்யக பாகம் பக்தி உபாசனம்னு பேர். உபனிஷத்து பாத்தீங்கன்னா ஞான பாகம், ஞான காண்டத்துல வர்றது. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா பூர்வ பாகத்துல நம்ம எதையெல்லாம் விதிகளா வச்சிருக்கோம் சாஸ்திரங்கள்ல, வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய அத்தியாரோபம் பண்ணுது. அத்தியாரோபம்னா சூப்பர் இம்போஸ் பண்ணுது. நீ இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு நிறைய செய்ய சொல்லுது. நிறைய ஆச்சாரங்களை பாத்தீங்கன்னா சொல்லுது. ஆச்சாரோ பரமோ தர்மஹ. ஆச்சாரம் தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தர்மம்னு தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் மனுஸ்மிருதியில இருந்து நிறைய தர்மசாஸ்திரங்கள் என்ன பண்ணுது, ஆச்சாரோ பரமோ தர்மஹ. இருக்கிறதுல பெரிய தர்மம் இது ஆச்சாரம். அதே பாத்தீங்கன்னா பூர்வ பாகத்துல எதெல்லாம் சொல்லப்பட்டதோ கர்ம காண்டத்துல, அது உபாசனா காண்டத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அதுல பாதிய பாத்தீங்கன்னா சாஸ்திரமே என்ன பண்ணுது, பக்தின்னு வரும்போது, உபாசனைன்னு வரும்போது அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுருது. அதுக்கப்புறம் ஞானத்துக்கு வரும்போது என்ன பண்ணுது, ஏத்தி வச்ச எல்லாத்தையும் அபவாதம் பண்றது. அத்தியாரோபம் பண்ண எல்லா விஷயத்தையும் அபவாதம் பண்ணி இந்த ஜெகத்தும் இல்லை, ஜீவர்களும் இல்லை, இருக்கிறது ஒரே தத்துவம், பிரம்ம தத்துவம் மட்டும்தான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுதான் வேதாந்தம். அப்போ யாராவது பாத்தீங்கன்னா தர்மசாஸ்திரத்துல பிடிப்புள்ளவங்களா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்லோகத்தை கேட்டா எப்படி இது இருக்கு அப்படின்னு கேள்வி வரும். எப்படி எல்லாத்தையும் ஒன்னா பார்க்க முடியும், சாண்டாளன் வேற பிராமணன் வேறையாச்சு, ரெண்டு வேற வேற தானே, எப்படி ஒன்னா பார்க்க முடியும் அப்படின்னு அவங்களுக்குள்ளார கேள்வி வரும். ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு, 19வது ஸ்லோகத்துல மேல ஆரம்பத்திலேயே கௌதம ஸ்மிருதிய பாத்தீங்கன்னா கொட்டேஷன் கொடுத்திருக்காரு. பூர்வ பக்ஷியா இருக்கிறவன், கர்ம காண்டத்துல இருக்கிறவங்க, தர்மத்தை ஆச்சரணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம அசமாபியாம், சமசமாபியாம், அதாவது சமமா இருக்கிறவங்க மத்தியில சமம் இல்லாதவர்களை பாத்தீங்கன்னா பூஜா பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னா தோஷத்தே தோஷவந்தகா பவதி பவந்தி, அவர்கள் பாத்தீங்கன்னா தோஷத்தை உடையவர்களாக ஆவார்கள். அப்ப என்ன அர்த்தம், பிராமணர்களோட பாத்தீங்கன்னா க்ஷத்திரியனையோ வைசியனையோ சூத்ரனையோ என்ன பண்ணக்கூடாது, ட்ரீட் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்கு. பிராமணர்களை தனியா தான் வச்சு ட்ரீட் பண்ணணும், க்ஷத்திரியர்களை தனியா தான் வச்சு ட்ரீட் பண்ணணும், வைசியர்களுக்கு தனியா தான் ட்ரீட் பண்ணணும், சூதரர்களை தனியா தான் வைக்கணும் அப்படின்னு விதி பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஷமசமை, எங்கேயாவது சாண்டாளர்களையோ இல்ல வைசியர்களையோ சூத்திர இவங்களையோ வச்சிருக்கோம் அப்படின்னா, சத்திரியர்களையோ, அவங்களுக்கு பூஜை நடக்கும் போது ஒரு பிராமணனை கொண்டு போய் அங்க உட்கார வைக்க கூடாது, அவனுக்கு பூஜை பண்ணக்கூடாது. அப்ப பிராமணனை பூஜை பண்ணும்போது மற்ற ஜாதிக்காரங்களை உள்ள வைக்க கூடாது, வர்ணத்தார. அதே மாதிரி மற்ற வர்ணத்தாருக்கு பூஜைகள் நடக்கும் போது பிராமணனை கொண்டு போய் அங்க வச்சு பூஜை பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணினா என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அது கௌதம ஸ்மிருதியில கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, அவனுடைய தனமும் தர்மமும் நாசத்தை அடையும். தனம் தர்மம் ச ஹினஸ்தி அப்படின்னு ஒரு அந்த கண்டினியூட்டி வந்து பாத்தீங்கன்னா கௌதம ஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப உலகத்துல இருக்கிறவங்க தன்னுடைய தனமும் தன்னுடைய ஐஸ்வர்யமும் தர்மமும் நாசமாக கூடாதுன்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், அந்த வர்ணத்துக்கு ஏத்த மாதிரி தான் அந்த தர்ம அனுஷ்டானத்தை பண்ணணும், பூஜைகளை பண்ணணும். இப்படிதான் விதி வச்சிருக்கு. வச்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விதி இப்படி இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, 18வது ஸ்லோகத்துல ஞானி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்னா பார்ப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சாண்டாளன் வந்து பாத்தீங்கன்னா நாயை சமைச்சு சாப்பிட்றவனாச்சு, அவனையும் நல்ல உத்தமமான பர்த்ல பிறந்த அந்த புண்ணிய சம்ஸ்காரம் இருக்கக்கூடிய பிராமணனையும் எப்படி வந்து ஞானி ஒன்னா பார்ப்பான்? ரெண்டு பேரும் வேற தானேங்க. காக்காவை பிடிச்சி சாப்பிட்றவனும் ரொம்ப பவித்திரமா இருக்கிற பிராமணனும் எப்படி ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பூர்வ பக்ஷிக்கு கேள்வி வருது. இது தப்பானது அப்படின்னு கேள்வி வரும்போதுதான் இந்த ஸ்லோகமானது இவர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்ற. இந்த மேல இருக்கிறது எப்பவுமே ஒரு நியமம் வச்சுக்கணும். கருமத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எது தேவை அப்படின்னா, இந்த தேகம் கருமத்துக்கு தேவை. ஒரு மூட்டை தூக்குற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க திருவண்ணாமலையில ஒரு கிரிவல பாதையில ஒரு குடவுன் இருக்கு. அந்த குடவுன்ல இருந்து என்ன பாக்குறதுக்கு ஒருத்தர் வருவார். நல்ல பெரிய உடம்பு, நல்ல பெரிய பாடி. 100 கிலோ மூட்டைய வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அசால்ட்டா தூக்கி மேல ஏற்றி இறக்கிடுவாங்க. அது மாதிரியான ஆட்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட ஏதாவது சாப்பிட்றதுக்கு கேட்கறதுக்கு வருவாரு. நான் வந்து சாப்பாடு கொடுப்பேன், அனுப்புவேன். இதெல்லாம் அவர் பண்ற காரியத்தை நாம் பண்ண முடியாது. இப்ப நாம் பண்ற காரியத்தை அவர் பண்ண முடியுமான்னு அவரு என்கிட்ட அடிக்கடி கேட்பாரு, சுவாமி எப்படி சுவாமி நீங்க இதெல்லாம் பண்றீங்க, என்னால முடியாது அப்படின்னு. நம்ம பண்ற காரியத்தை சம்ஸ்கிருதம் நீங்க சொல்றீங்க, ஸ்லோகங்கள் சொல்றீங்க, இதெல்லாம் என்னால முடியாது சுவாமி, ஒண்ணுமே தெரியாது சுவாமி எனக்கு. அப்ப நான் நினைக்கிறேன் அவர் பண்ற காரியத்தை நாம் பண்ண முடியல, நான் பண்ற காரியத்தை அவர் பண்ண முடியல. அப்ப கர்மம் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா தேகம் தேவை. எந்த இடத்துலலாம் கர்மம் தேவைப்படுதோ, கர்மம் செய்யப்படுதோ அந்த இடத்துலலாம் பேதம் கண்டிப்பா இருக்கும். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மகாண்டம் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கர்மம் எங்கெல்லாம் போதும், அது லௌகிகமா இருக்கட்டும் இல்ல வைதிகமா இருக்கட்டும், கர்மம்னு ஒண்ணு நடந்தாவே ஆள் பேதம் வந்து பார்த்துதான் இந்தந்த ஆள் இந்தந்த கர்மத்தை பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சுதான் பேதம் பார்த்துதான் கர்மம் நடக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா உபாசனைக்கு வரும்போது என்ன தேவைன்னா, தேகம் உபாசனைக்கு, பக்திக்கு தேகம் தேவையில்லை. பக்திக்கு எது தேவை அப்படின்னா ஹிருதயம் தேவை, மனசு தேவை. மனசுல வந்து பாத்தீங்கன்னா பக்தி பாவம் இருக்கணும். ஸ்ரத்தா பக்தி வந்து பாத்தீங்கன்னா மனசுல இருக்கிறது. அந்த மனசுல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நந்தனாருக்கும் நல்ல பக்தி இருந்துச்சு, கண்ணப்ப நாயனாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காட்டுவாசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பக்தி இருந்துச்சு, ஒரு பிளேடு பக்ரியா இருக்க ரத்னாகரனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பக்தி உண்டாய் ராமகாவியம் எழுதணும். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து பக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய சரீரம் தேவையில்லை. அப்ப மனசு மட்டும்தான் பக்திக்கு தேவைப்படுது. இதுக்கப்புறம் ஞானத்துக்கு வரீங்க அப்படின்னா, ஞானத்துக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா தேகமும் போயிடும், மனசும் போயிடும். அதுக்கப்புறம் என்ன தேவைன்னா ஞானத்துக்கு புத்தி. இந்த புத்தியை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் அடையப்படுது. அப்ப என்ன அர்த்தம், கர்மத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம பேதம் பார்த்துதான் ஆகும். அதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசம் அப்படின்னு ஞான நிஷ்டைக்கு போறதுக்கு முன்னாடி 6வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். தியானம், ஆத்ம தியானம் பண்றதுக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மானுபூதி பண்ணணும், பிரம்மத்துல நிஷ்டை அடையணும் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணி ஆகணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மனனம் பண்ணிட்டு இருக்கும் போது கொஞ்சோண்டி ஒரு கிருப்பா பண்ண வேண்டியிருக்கு. தயா தானம் ஓங்காரம் சொல்லியிருக்கு.
நான் கொஞ்சம் தயா பண்றேன், கொஞ்சோண்டு தானம் பண்றேன் அப்படின்னா, நாங்க 2 பேர், நானும் நாதபிரம்மமும் வெளில போகும்போதே என்ன பேதம் வருதுன்னா, இவங்களுக்கு கொடுக்க கூடாது, இவங்க ஏமாத்துறாங்க, திரும்ப திரும்ப நம்மளை பாத்தீங்கன்னா ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு கொடுக்க கூடாது, இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நல்ல பிரம்மத்தை பத்தி படிச்சாலும் கூட பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு இதெல்லாம் சொப்பனம்னு பார்த்தாலும் தர்ம காரியம் அப்படின்னு வரும்போது, ஒரு கர்மம்னு வரும்போது எங்களை நிறைய பேர் சீட் பண்றாங்க. அப்ப சீட் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லா என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்திலும் கேர்ஃபுல்லா பேதம் பார்த்துதான் ஒரு தான தர்மத்தையே பண்ண முடியுது. அப்ப அதனால பாத்தீங்கன்னா நிஷ்டைக்கு போக முடியுமா அப்படின்னா, தான தர்ம காரியங்கள்ல இருந்தோம் அப்படின்னா, தர்ம காரியங்கள்ல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நிஷ்டையை அடைய முடியாது. புண்ணியாத்மாவா ஆகலாம், அது பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலாவே நமக்கு தெரியுது. ஆனா எவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த நிஷ்டைக்கு போறாங்களோ, சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு எந்த கர்மமும் இல்லாம நிஷ்டைக்கு போறாங்களோ அவங்க என்ன ஆகுறாங்க? ஏஷாம், மந்திரத்துல வந்துருங்க 19வது ஸ்லோகம். ஏஷாம் மனக, எவர்களுடைய மனதானது சாம்யே ஸ்திதம். சாம்யே ஸ்திதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சமம். சமம் தான் சாம்யம்னு அர்த்தம். சமத்தோட பாவம் சாம்யம். அந்த சமம் எது அப்படின்னா பிரம்மம் தான் பாத்தீங்கன்னா சமமா இருக்கிறது. எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய அந்த நானா இருக்கிறது பாத்தீங்கன்னா சமமா இருக்கிறது. அந்த சமத்துல, சமம்னு சொல்லக்கூடிய பிரம்மத்துல எவருடைய மனதானது ஸ்திதம். ஸ்திதம்ன்றதுக்கு அர்த்தம் நின்று விட்டதோ, பிரம்மத்திலேயே அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமா இருக்கேன், சச்சிதானந்தமா இருக்கேன் அப்படின்னு எவர்களுடைய மனதானது பிரம்மத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சோ, ஸ்திதம்னா நின்று விட்டதோ, அவர்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா இகையேவ தைஹி. இகையேவ அப்படின்னா இங்க ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவர்களால் சர்கோஜிதா, இந்த சர்க்கம்னு சொல்லக்கூடிய ரீபர்த் சர்க்கிளுடைய இந்த சம்சாரமானது ஜெயிக்கப்பட்டதாகிறது. சர்க்கம் இஸ் ஈக்வல் டு ஜென்மம். ஜென்மம் திரும்ப அவர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைன்ல பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. அப்ப பிரம்மத்துல நிலை பெற்றவர்கள். இப்ப நம்மெல்லாம் எங்க நிக்கிறோம்? தேகத்துல நிக்கிறோம். நம்மெல்லாம் தேக அபிமானத்தோட நிக்கிறோம். அப்ப தேகத்துல அபிமானம் இருக்கும்போது தேகத்துல பேதம் இருக்கா சுவாமின்னா கண்டிப்பா தேகத்துல பேதம் இருக்கு. ஒரு மூட்டை தூக்குறவன் பாத்தீங்கன்னா அவன் தூக்குற காரியத்தை நான் பண்ண முடியாது. நான் பூஞ்சா மாதிரி இருக்கேன், என்னோட உடம்பு, என்னால 20 கிலோவே தூக்க முடியாது. அந்த ஆள் பாத்தீங்கன்னா 100 கிலோ தூக்குவார். பேதம் இருக்கு. தேகத்துல இருக்கிற வரைக்கும் பேதம் இருக்கு. மனசுல இருக்கும் போது கூட பாத்தீங்க அப்படின்னா பேதம் இருக்கு. நல்லவன் கெட்டவன், சுபவாசனை அசுபவாசனையை வச்சு நல்லவன் கெட்டவன் டிஃபைன் பண்றோம், தர்மி அதர்மின்னு சொல்றோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புத்திக்கு வரும்போது கூட என்னோட புத்தி ரொம்ப ஷார்ப்பு, இன்னொருத்தரோட புத்தி மந்த புத்தி அப்படின்னு அங்கேயும் பேதம் பார்க்கிறோம். எல்லாத்துலயும் பேதம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா நான் அப்படின்றதுல நின்னீங்க அப்படின்னா நான்ல பேதம் இருக்கா அப்படின்னா நான்ல எந்த பேதமும் இல்லை. ஜீவோ பிரம்மைவ நாப்பரக, அந்த நான் அப்படின்றதுதான் பிரம்ம தத்துவமா இருக்கு. அகமாத்மா குடாகேஷா அப்படின்னு கீதால சொல்ற. அப்ப இந்த ஆத்ம தத்துவம் தான் பிரம்மம். அந்த நான்ல நீங்க நின்னு பாத்தீங்க அப்படின்னா பேதம் எதுவுமே இல்லை. சாண்டாளனும் நான் தான் சொல்றான். இங்க இருக்கக்கூடிய எறும்பு, குரங்கு, மனுஷன், நாய், பன்றி எல்லா ஜீவராசியும் கேட்டீங்க அப்படின்னா நான் தான் சொல்லும். இந்த நான் தான் பிரம்மமா இருக்கு. இந்த நான்ல போய் நின்னதுக்கு பிறகு அதுதான் பிரம்ம தத்துவம், அதுதான் சாமியம்னு பேர். அந்த நான்ல எஸ்டாப்ளிஷ் ஆனவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா திரும்ப ரீபர்த் ஆனது உண்டாவதில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, தோஷம் உண்டாகுமா சுவாமி? அவன் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறான் அப்படின்னா அவனுக்கு பாத்தீங்கன்னா கௌதம ஸ்மிருதியில சொன்ன மாதிரி ஏதாவது தோஷம் உண்டாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா செகண்ட் லைன்ல சொல்லுது, ஹி ஏனெனில் நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம. இந்த சமம்னு சொல்லக்கூடியது பிரம்மம் பாத்தீங்கன்னா சமம்னு சொல்லப்படுறதா இருக்கு. அது எப்படிப்பட்ட பிரம்மம் அப்படின்னா எந்த தோஷங்களும் இல்லாது. நான்ல ஏதாவது தோஷம் இருக்கா அப்படின்னா நான்ல தோஷம் இல்லை. நான் பரமஹம்சானந்தா அப்படின்னு இந்த தேகம் இருக்கே, இந்த தேகம் தான் பாத்தீங்கன்னா தோஷங்களை உடையது. இந்த மனசு தான் தோஷங்களை உடையது, இந்திரியங்கள் தோஷங்களை உடையது, புத்தி மனசு எல்லாம் தோஷங்களை உடையது. ஆனா இந்த நான் பாத்தீங்கன்னா எந்த தோஷமும் இல்லை. இந்த நான் எல்லா தேகங்கள்லையும் ஒரே நானா ஸ்கிரீன் மாதிரி இருக்கு.
அந்த ஸ்கிரீனுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேகங்களும் கல்பிதம், இந்த மொத்த லோக்கமும் கல்பிதம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம தத்துவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டதா இருக்கு? நம்ம தேகத்துக்குள்ளார சொல்லும் போது நான் சொல்றோம், அதே தேகத்துக்கு வெளியில சொன்னீங்க அப்படின்னா அதுதான் பிரம்ம தத்துவம். அந்த பிரம்ம தத்துவத்தோட ஸ்கிரீனுக்கு மேல இருக்கக்கூடிய காட்சிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல, ஸ்கிரீன்ல வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, ஸ்கிரீன் அப்படியே தான் இருக்கு. ஒரு ஃப்ளட் பாக்குறோம், ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட்டுக்கும் ஸ்கிரீனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எல்லாம் எப்பவுமே ஒயிட்டா தான் இருக்கு. ஒரு ராத்திரியை காட்டும், ஒரு டார்க்னஸை காட்டும் போதும் வந்து ஸ்கிரீன் எப்பவுமே அது வெள்ளையாதான் இருக்கு. அப்ப எந்த தோஷங்களும் குணங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனை வந்து பாத்தீங்கன்னா டச் பண்றதே இல்லை. அதே மாதிரி இந்த பிராமணன்ட்ட இருக்கக்கூடிய குணங்களும் சாண்டாளன்ட்ட இருக்கக்கூடிய தோஷங்களும் என்ன ஆகிறது இல்லை அப்படின்னா குணதோஷங்களோட கந்த மாத்திரம் அப்படி வாசனைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனை வந்து பாத்தீங்கன்னா காட்சிகளோட தோஷம் வராதது போல இந்த பிரம்ம தத்துவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரா பேதாதிகளோட தோஷங்களும் குணங்களும் கொஞ்சமும் சம்பந்தப்படுவதில்லை. அதனால இந்த பிரம்மத்துக்கு என்ன பேரு அப்படின்னா நிர்தோஷம் அப்படின்னு பேர். தோஷம் இல்லாததா இருக்கக்கூடிய இந்த பிரம்மம் சமம், எல்லா ஜீவராசிகள்லயும் சமமா இருக்கிறது அந்த பிரம்மம். தஸ்மாத் ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா சாதகர்கள் ஞானி புருஷர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தே அப்படின்னா தேனா அந்த ஞானி புருஷர்கள் நல்லா சிரவணம் பண்ணி நல்லா மனனம் பண்ணி என்ன பண்றாங்க, புரிஞ்சு போச்சு, இருக்கிறது ஒரே ஒரு பிரம்ம தத்துவம் தான், நிர்தோஷமா இருக்கிறது, எல்லாத்துக்கும் சமமா இருக்கு அப்படின்னு நல்ல மனனத்துல நிச்சயம் பண்ண அவர்கள் என்ன பண்றாங்க, நல்லா நிஷ்டையை அடைகிறார்கள். பிரம்மணி தே ஸ்திதாஹா, பிரம்மத்திலேயே அவர்கள் என்ன பண்றாங்கன்னா நிலைத்து நிற்கிறார்கள். அப்ப தான் 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 நின்றவனுக்கு தேகாதி பேதங்கள் இருக்கக்கூடிய குணதோஷங்கள் வருவதில்லை. அப்ப தேகத்தோட அபிமானத்தை வச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கௌதம ஸ்மிருதியில சொல்லப்பட்டது எல்லாம் தோஷம் வந்துடும். இப்ப நீங்க தேகத்துல அபிமானம் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க கர்மா, அப்ப வந்து தர்மத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும், தர்மத்தில இருந்து விலகவே கூடாது. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுதோ, எந்த விதமா சொல்லுதோ அது மாதிரிதான் நம்ம பூஜைகள்லாம் பண்ணணும். அதே நேரத்துல மெதுவா நீங்க நேத்தி ப்ராசஸ் உங்களுக்குள்ளார ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இதெல்லாம் பொய்ன்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பொய்யாயிடும். இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது சத்தியம், இது வந்து பொய் அப்படிலாம் இல்லை, மொத்தமும் பொய்யா போயிடும். இது எல்லாத்தையும் சொப்பனமா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப இந்த கௌதம ஸ்மிருதி வந்து பாத்தீங்கன்னா உங்களிடத்துல ஒர்க் ஆகாது. இந்த தேகத்தையே நீங்க பொய்ன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா மற்ற தேகங்களும் பொய் தான், இந்த மொத்த லோக்கமும் பொய் அப்படின்னும் போது பிராமண சாண்டால பேதம் எங்கிருந்து வரப்போகுது, நாய் பசுமாடு பேதம் எங்க வரப்போகுது, ஒரு பேதமும் இல்லாமல் போய்விடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல மனனம் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா தோஷமில்லாத சமமான பிரம்மத்தில் நிலை பெறுகிறார்கள் அப்படின்னு 19வது ஸ்லோகம் அர்த்தம் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நேத்து நம்ம லாஸ்ட் பேராகிராஃப் பாஷ்யத்துல பார்த்துட்டு வரோம். பாஷ்யத்துல ந அபி ஸ்வகுண பேத பின்னம் இருக்கா, அங்கிருந்து நேத்து லாஸ்ட் எங்க முடிச்சோமோ அந்த இடத்துல அந்த லாஸ்ட் பேராகிராஃப் 50வது பேஜ் நம்பர் 50ல நான் கீழே கொடுத்துருக்கேன். நாபி ஸ்வகுண பேத பின்னம், ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா குணங்கள் ஏதாவது இருந்து அதுல பேதம் இருக்குமா சுவாமி அப்படின்னா அதுவும் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா நிர்குணத்வாத், பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணமாக இருப்பதால் அதுல குணங்கள் இல்ல, குணங்கள் இருந்தாதான் சத்வ ரஜஸ் தமசுன்ற குணங்கள் பிரம்மத்துல இருந்தாதான் என்ன பண்ண முடியும், அதுல ஏற்றத்தாழ்வு ஏதாவது இருக்கும். இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா கீழானது, இந்த ஆத்மா மேலானது, இந்த ஆத்மா மத்தியமமானது அப்படின்னு பேதங்கள் பார்க்க முடியும். ஆனா ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா குணங்கள் இல்லை, ஆத்மா நிர்குணமாக இருப்பது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுட்ட எந்த பேதங்களும் இல்லை. தேகத்துல இருக்கு, மனசுல இருக்கு, இந்திரியங்கள்ல இருக்கு, பிராணன்ல இருக்கு. இது எல்லாம் மாயையோட திரிகுணாத்மிகா மாயையோட காரியமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம், ரஜோகுணம், தாமச குணம் அப்படின்னு உத்தமம் மத்தியமம் அதமம் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், குணத்தை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு பார்க்கிறோம். ஆனா ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா குணம் இல்லை, நிர்குணமா இருக்கிற காரணத்தினால அந்த ஆத்மா எந்த ஆத்மாவா இருக்கட்டும், சாண்டாலன்ட்ட இருக்கிற ஆத்மாவும் தோஷம் இல்லை,
பிராமணன்ட்ட இருக்கக்கூடிய ஆத்மாவும் தோஷம் இல்லை, நாயிட்ட இருக்கிறதும் ஆத்மாக்கும் தோஷம் இல்லை, அதே நேரத்துல பசுமாடுட்ட இருக்கிற ஆத்மாக்கும் தோஷம் இல்லை. ஏன்னா ஆத்மா நிர்குணம். அப்ப குணங்கள் எல்லாம் தேகாதி உபாதிகள்ல தான் இருக்கு, அதுலதான் பேதம் வருது. தேகத்தை பார்த்தோம் அப்படின்னா குணதோஷம் வந்துடும், தேகத்தை பார்க்காம ஆத்மாவை பார்த்தோம் அப்படின்னா குணதோஷங்கள் இருக்காது. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் இதை பத்தி பேசவும் போறார். வக்ஷ்யதிச்ச பகவான், பகவான் 13வது அத்தியாயத்துல 6வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி சொல்லவும் சொல்றார். 13:6 வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், இச்சா த்வேஷ சுகம் துக்கம் சங்காதச்சேதனா திருதிஹி ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன சவிகாரமுதாகிருதம். 13:6 வந்து பாத்தீங்கன்னா சொல்ற, இச்சையா இருக்கட்டும், உனக்கு என்னப்பா பிடிக்கும் அப்படின்னு சாண்டாளன்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முயலை சாப்பிடணும், எலிய பிடிச்சி சாப்பிடணும், காக்காவை பிடிச்சி சாப்பிடணும் அப்படின்னு பறக்கிறது ஊறுறது எல்லாத்தையும் சாப்பிடணும்னு ஆசைப்படுவான். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிராமணர்கிட்ட போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார், அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட விருப்பம் வந்து பாத்தீங்கன்னா அடை அவியல் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கு தோணும். ஒருத்தனுக்கு மாமிசத்துல இச்சை, இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடை அவியல்ல சுத்தமான நல்ல சைவ உணவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இச்சை இருக்கு. அப்ப இச்சைகள் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. துவேஷம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துவேஷம் இருக்கு. நம்மள எங்கேயாவது மாமிச ஷாப்பு பக்கம் போறோம் அப்படின்னா மூக்க மூடிக்கிட்டு கண்ணை அதை பார்க்காம ஐயோ என்னடாது இதெல்லாம் சாப்பிட்றாங்களே அப்படின்னு அதை பார்க்காத மாதிரி போறோம். நம்ம தோலெல்லாம் உரிச்சு ஆட்டெல்லாம் மாட்டி வச்சிருக்கான், நான் டெய்லி கோயில் போவேன், அந்த பக்கமே பார்க்க மாட்டேன். அந்த பக்கம் போகும்போது கொஞ்சம் வேகமா மூக்க பிடிச்சிக்கிட்டு போறது, மூக்க சுவாசம் பண்ணாம. ஏன்னா அந்த ஸ்மெல் எனக்கு துவேஷம் வருது, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதை பார்க்கவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ மனுஷங்க இதெல்லாம் போய் சாப்பிட்றாங்களேன்னு இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விருப்பத்தோட உட்கார்ந்து அதை வாங்கிட்டு போய் சாப்பிட்றதுக்கு, ஒரு மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு கூட்டம் இருக்கு. எனக்கு துவேஷம் இருக்கு, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இச்சை இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்கம் கொடுக்கறதா இருக்கு, அவங்களுக்கு சுகம் கொடுக்கறதா இருக்கு. பார்த்த மாத்திரத்துல சுகம் தருது அவங்களுக்கு, நமக்கு பார்த்த மாத்திரத்துல துக்கமா இருக்கு. இது எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகாதிகள் இருக்கே, இது சங்காத்தம்னு பேரு, அசம்பிள் பண்ணப்பட்டது. இது எல்லாம் க்ஷேத்திரம்னு பேரு, இதெல்லாம் தேகம் உபாதி அப்படின்னு பேரு. இதோட தர்மங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகத்தோடது, தன்னோடது இல்ல, நான் அப்படின்னு இருக்கே அந்த நானோடது இல்லப்பா, இதெல்லாம் க்ஷேத்திர தர்மம். இந்த பார்க்கிறவன் ஒருத்தன் இருக்கானே அவனுக்கு எந்த தர்மமும் இல்லை. அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாமிசத்தை சாப்பிட்டாலும், தேகம் மாமிசத்தை சாப்பிட்டாலும், தேகம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பியூர் வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் உள்ள இருந்து பார்க்கிறவனுக்கு எந்த தோஷமும் குணமும் உண்டாகவே உண்டாகாது அப்படின்னு பகவானே சொல்ல போற. அப்ப ஆத்மாட்ட வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயமும் இல்லை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாரு, அனாதித்வாத் நிர்குணத்வாத் அப்படின்னு 13வது அத்தியாயத்துல 31வது ஸ்லோகத்துல சொல்ல போற. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கிறது. இந்த ஜென்மத்துல வந்து பிராமண சரீரம் இருக்கு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு ரொம்ப அபிமானம் வைக்காதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஜென்மம் என்ன கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஜென்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. பிராமணனா பிறந்தவன் சத்திரியனா பிறக்கலாம், சத்திரியனா பிறந்தவன் சாண்டாளனா பிறக்கலாம், சாண்டாளனா பிறந்தவன் அடுத்த ஜென்மத்துல புண்ணியத்தினால எப்படி பிறக்கலாம், பிராமண சரீரம் இருக்கலாம், தேவ சரீரம் இருக்கலாம். அப்ப சரீரங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து போயிட்டே இருக்கிறது. ஆனா சரீரத்துக்கு கீழே ஆதாரமா இருக்கிற அந்த ஆத்ம தத்துவம் அனாதித்வா, அது அனாதி காலத்துல இருந்து ஒரே தத்துவமா இருக்கு. ஸ்கிரீன் அனாதி, ஸ்கிரீனுக்கு மேல வரக்கூடிய கேரக்டர் வேற வேற. ஒரே ஆர்டிஸ்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 டிராமால வந்து பிராமண கேரக்டர் கொடுக்கலாம், இன்னொரு டிராமால வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சாண்டாள கேரக்டர் கிடைக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தேகங்கள் வந்து வந்து போகுது, ஆனா ஆத்ம தத்துவம் வராததா இருக்கு. அனாதித்வாத் நிர்குணத்வாத், நிர்குணமா இருக்கு. ஆத்மாக்கு எந்த குணதோஷமும் இல்லை, குணம் இல்லாதது அப்படின்னு ஆச்சாரியார் பாஷ்யத்துல சொல்லியிருக்காரு. அப்ப 13:6, 13:20, 31 2 ஸ்லோகத்துல சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, இந்த நியாய வைசேஷிக மதத்தவர்கள் இருக்காங்க. இந்த நியாய வைசேஷிக மதத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா ஆத்மால குணங்களை எல்லாத்தையும் ஏத்தி பாக்குறாங்க. சாமானிய குணங்கள், விசேஷ குணங்கள் அப்படின்னு தர்க்க சாஸ்திரம் படிக்கும்போது 2
குவாலிட்டிஸை வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த குணங்களை எல்லாத்தையும் எங்க ஏத்தி பாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மால குணங்கள் இருக்கு அப்படின்னு. இதுல சாமானிய குணங்களை விட்டுட்டு விசேஷ குணங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதி முதலியவைகள் விசேஷ குணங்களா சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியர் அவங்கள பார்த்து சொல்றார், நச்ச ந அபி அந்தியா விசேஷா. அந்தியா விசேஷான்றதுக்கு அர்த்தம் முடிவுல அந்திம விசேஷம் அப்படின்னா எது அப்படின்னா ஜாதி. விசேஷம் அப்படின்னா என்னது? விசேஷ குணங்களா இருக்கக்கூடிய ஜாதி முதலியவைகள் என்ன இல்ல. ஆத்மனோ பேதகா ந சந்தி. ஆத்மாவை பிரிக்கிறதா ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதிசரீரம் தேஷாம் சத்வே பிரமாண அனுப்பப்பத்தேகே. இந்த ஆத்மால குணங்கள் இருக்கு, ஜாதி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா சுவாமி அப்படின்னா, ஆத்மால வந்து குணங்கள் இருக்கு அப்படின்றதுக்கு எந்த பிரமாணமும் வேத பிரமாணம் இல்லவே இல்லை. வேதம் எல்லாம் சொல்லுது, என்ன சொல்லுது? ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாம் சொல்லுது ஆத்மா நிர்குணம் அப்படிதான் சொல்லுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜாதின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை சார்ந்தது. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை சார்ந்தது ஜாதி முதலியவைகள் இல்லை. அத நிரூபணம் பண்றதுக்கு எந்த ஒரு சாஸ்திர பிரமாணமும் இல்லை, வேத பிரமாணமும் இல்லை அப்படின்னு ஆச்சாரியர் சொல்ற. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு உபனிஷத்து இருக்கு. ஜாதி எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு வரும்போது வஜ்ர சூச்சிகா உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து. நான் நேத்தே உங்களுக்கு சொன்னேன். இந்த வஜ்ர சூச்சிகா உபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரங்கள் நான் மெதுவா உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். இதெல்லாம் மனன காலத்துல இதெல்லாம் எடுக்கணும், முக்கியமானது. விவேக சூடாமணியில வந்து பாத்தீங்கன்னா ஜாதி நீதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் நான் நேற்று படிச்சு காட்டினேன். மொத்தம் ஒரு 6-7 ஸ்லோகங்கள் வந்து பாவயாமின்னு வரும், பாவிக்கணும் அப்படின்னு. அப்போ மனனத்துக்கு பிறகு சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி மனனத்துக்கு பிறகு நிதித்தியாசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி பாவிக்கிற தன்மை ஒண்ணு வேணும். அந்த பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா பேதம் இல்லாம அபேத பாவம் அப்படின்னு பேர். பிரம்மமும் நானும் ஒண்ணு அப்படின்னு பாவிக்கிறது. அப்ப அந்த பாவிக்கிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதை எல்லாத்தையும் அப்டிகல்ஸ் எல்லாத்தையும் நீக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபனிஷத்து இருக்கு, வஜ்ர சூச்சிகா உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து. அதுல சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஜ்ஞானம் ஓம் வஜ்ர சூச்சிம் பிரவக்ஷ்யாமி சாஸ்திரம் அஜ்ஞான பேதனம். ஆரம்பிக்கும் போதே சொல்லுது, நான் வஜ்ர சூச்சிக உபனிஷத்தை சொல்ல போகிறேன். இது என்ன பண்ணுது அப்படின்னா சாஸ்திரம். இந்த வஜ்ர சூச்சிகா உபனிஷத் சாஸ்திரம் என்ன பண்ண போகுது? இந்த சாஸ்திரம் அஜ்ஞான பேதனம். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அஜ்ஞானம் இருக்கு பாருங்க, இந்த அஜ்ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஜ்ஞானத்தை உடைக்கிறதா இந்த வஜ்ர சூச்சிகா உபனிஷத்து இருக்குன்னு சொல்லுது. என்ன பண்ண போகுது? தூஷணம் ஞானஹீனானாம் பூஷணம் ஞான சக்ஷுஷாம். அத்புதம். தூஷணம் ஞானஹீனானாம். இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா தூஷணம் பண்ணுது. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் இல்லாமல் இந்த தேகத்தை நான் 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 நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ, ஜாதி, இந்த தேகம், இந்த வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னலா இருக்கிற எல்லாத்துலயும் அபிமானம் வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த அஜ்ஞானிகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த உபனிஷத்தை என்ன பண்ணுது அப்படின்னா தூஷணம் பண்ணுது, கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டுது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பூஷணம் ஞான சக்ஷுஷா. இந்த உபனிஷத்தை என்ன பண்ணுது அப்படின்னா ஞானம் உள்ளவங்களுக்கு நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஷணமா இருக்கு இந்த வஜ்ர சூச்சிகா உபனிஷத். அது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரா இதி சத்வாரோ வர்ணாஹா. எத்தனைப்பா வர்ணங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர 4 வர்ணங்களை வந்து பாத்தீங்கன்னா தேஷாம் வர்ணானாம். இந்த 4 வர்ணங்கள்ல பிராமண ஏவ பிரதான இதி. இந்த 4 வர்ணங்கள்ல யாரு பிரதானம்? பிராமணன் பிரதானம். மத்தியமம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷத்ரியன் மத்தியமம், அவனுக்கு கீழே வைஷ்யன். அதமம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூத்ரன் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வேத வச்சனானுரூபம் ஸ்மிருதிபிர் அபியுக்தம். இதெல்லாம் யாருப்பா பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் வேதத்திலேயே இருக்கிறது. ஸ்மிருதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்கள்லாம்
இந்த பேதத்தை எல்லாம் பெரியவங்கள் ஸ்மிருதிகள்ல சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப வேதத்தோட பூர்வ பாகத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை மனுஸ்மிருதி முதலிய ஸ்மிருதிகள் எல்லாம் என்ன பண்ணிருக்கு, இந்த பேதங்களை 4 வர்ணத்தார்களை சொல்லப்பட்டிருக்கு. தத்திர சோத்தியமஸ்தி. இப்ப வேதாந்தம் என்ன பண்ண போகுது, நான் சொல்லியிருக்கேன், அத்தியாரோபம் பண்ணது எல்லாத்தையும் அபவாதம் பண்ணணும். சூப்பர் இம்போஸ் பண்ணி பூர்வ பாகத்துல எதெல்லாம் சொல்லியிருக்கோம், ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் எந்த பேதங்களை பாத்தீங்கன்னா ஏத்தி வச்சுதோ அந்த பேதங்களை எல்லாத்தையும் உபனிஷத்து வாக்கியங்கள் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் போட்டு உடைச்சு அது எல்லாத்தையும் கிளியர் பண்றதுதான், பேதங்களை கிளியர் பண்றதுதான் உபனிஷத். உடனே கேள்வி கேட்குது, தத்திர சோத்தியமஸ்தி, இந்த விஷயத்துல எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு ஸ்ருதியே சொல்லுது, வேதமே சொல்லுது. என்ன ஸ்ருதி சொல்லுதுன்னா, கோவா பிராமணோ, பிராமணன் யாரு, பிராமணன் தானே பிரதானம் சொல்றீங்க, பிராமணன் யாரு, கோவா பிராமணோ நாம, பிராமணன்னா யாரு, கிம் ஜீவஹா. பிராமணன்னா பிராமணனை மட்டும் எடுக்காதீங்க, என்ன எடுக்கணும், யாரு பிராமண கத்திரிய வைசிய சூத்திரன் எல்லாத்துக்கும் அபிமானம் இருக்குல்ல. அப்போ பிராமணனை பிரதானமா இருக்கிறத சொன்னோம் அப்படின்னா மற்றது எல்லாத்தையும் கணக்கு எடுத்துக்கணும். ஒருத்தர் சொல்றான் நான் சத்திரியன், ஓ சத்திரியனா, அப்போ சத்திரியன்னா யாரு, நான் வைசியன். எல்லாத்துக்கும் சங்கம் இருக்கு, எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஊர் ஃபுல்லா சங்கம். திருவண்ணாமலையில வந்தீங்கன்னா சுத்தி சுத்தி 4 கோயிலை சுத்தியும் ஏகப்பட்ட மடங்கள், ஜாதி மடங்கள் இருக்கு. பிராமண மடங்கள் இருக்கு, சத்திரிய மடங்கள் இருக்கு, வைசிய மடங்கள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இப்ப கேள்வி வருது, பிராமணன் யார், சத்திரியன் யார், வைசியன் யார், சூத்திரன் யார் அப்படின்னு கேள்வி வருது. கிம் ஜீவஹா, ஜீவனுக்கு பாத்தீங்கன்னா ஜாதி இருக்கா, அல்லது கிம் தேகக, நம்ம ஜாதி ஜாத்தின்னு சொல்றோமே அந்த ஜாதி ஜீவனுக்கா இல்ல பாத்தீங்கன்னா தேகத்துக்கா, கிம் ஜாத்திகி, கிம் ஞானம், ஞானத்துக்கு ஜாத்தியா, கிம் கர்ம, கர்மத்துக்கு ஜாத்தியா, கிம் தார்மிக, தர்மத்தை வச்சுக்கிட்டு ஜாத்தியா கேள்வி வருது. ஜீவனுக்கு ஜாத்தியா, தேகத்துக்கு ஜாத்தியா, அதுக்கப்புறம் ஞானத்துக்கு ஜாத்தியா, கர்மத்துக்கு ஜாத்தியா, தர்மத்துக்கு ஜாத்தியா, எதை வச்சுப்பா நீ ஜாத்திய சொல்ற அப்படின்னும் போது தத்திர பிரதமோ, இதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா ஜீவோ பிராமண இது சேத்து தத்துன. யாராவது சொல்றாங்க இந்த ஜாதி பாத்தீங்கன்னா ஜீவனுக்கு இருக்கு, ஜாதி யாரு, ஜீவன் தான் ஜாதி வச்சிருக்கு, வர்ணங்களை வச்சிருக்கு அப்படின்னா அது இல்லப்பா. ஏன் அப்படின்னா அதீத அநாகத அநேக தேகானாம் ஜீவசிய ஏகரூபத்வாத் ஏகஸ்யாபி கர்மவசாத் அநேக தேக சம்பவாத். ரொம்ப அற்புதமான மந்திரம் இது, எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ஜாத்திய ஜீவனுக்கு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா கடந்து போன அதீத அநாகத இதெல்லாம் இனி வரக்கூடியதோ, கடந்துக்கு எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தோன்னு தெரியல சுவாமி, இந்த ஜீவனுக்கு சரீரம் கிடைச்சதுன்னு தெரியல. அநாகத அப்படின்னா என்ன, இனிமே எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுப்போன்னு தெரியல. பிரம்மத்துல நிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜென்மம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த தேகாபிமானம் போற வரைக்கும் நமக்கு தேகம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும், எத்தனை ஜென்மம் கிடைக்கும்னு தெரியாது. அதீத அநாகத அநேக தேகானம், நிறைய கோடிக்கணக்கான 84 லட்சம் யோனியில எத்தனை சரீரம் எடுப்போம்னு தெரியாது ஜீவனுக்கு. ஜீவன்றது ஒரு காமன், இது சரீரங்களை எடுத்துக்கிட்டே இருக்கு. ஜீவசிய ஏகரூபத்வாத், ஜீவனுக்கு பாத்தீங்கன்னா ஜாதி பேதங்கள்லாம் எதுவும் இல்லை, அது ஒரே ஒருதான். அந்த ஜீவன் என்னவாதுன்னா ஏகஸ்யாபி, ஒன்னாவே இருந்தாலும் கர்மவசாத், கர்மத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, இப்ப இந்த தேகம் செத்து போயிடும், இந்த தேகத்தை எரிச்சிருவாங்க. எரிச்சதுக்கு பிறகு இந்த ஜீவன் என்ன பண்ணும், இந்த தேகத்துல இருந்து மேல கிளம்பி போகும். மேல கிளம்பின மாத்திரத்துல அடுத்த சரீரம் என்ன கருமம் இருக்கோ அந்த கருமத்துக்கு ஏத்த மாதிரி பிராமணனாவும் பிறக்கலாம், சண்டாளனாவும் பிறக்கலாம், பக்ஷியாவும் பிறக்கலாம், மரஞ்செடி கொடியாவும் பிறக்கலாம். யதா கரும யதா ஸ்ருதம், கட்டோபனிஷத்து சொல்லுது. எந்த விதமா கர்மம் மெச்சூரிட்டியா இருக்கோ, எந்த விதமான சிந்தனை நம்மள்கிட்ட இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி, உபாசனைக்கு ஏற்ற மாதிரி, கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த சரீரம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப கேள்வி வருது, வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா கர்ம வசத்தினால அநேக ஜென்ம தேக சம்பவார், இந்த ஜீவனுக்கு அநேக கோடி ஜென்மங்கள், அநேக கோடி தேகங்கள் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கு. சர்வ சரீரானாம் ஜீவசிய ஏகரூபத்வாச்ச, இந்த சர்வ சரீரங்கள்லயும் ஜீவனுக்கு ஒரே ரூபம் தான் இருக்கு.
தஸ்மாத் ந ஜீவோ பிராமணை. அப்ப ஜீவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகத்தை விட்டு வேற வெளியில கிளம்புனா அப்படின்னா அவனுக்கு எந்த பேதமும் இல்லப்பா. பிராமண தேகத்துல இருந்து வெளியில கிளம்பின ஜீவனும் சாண்டாள தேகத்துல இருந்து வெளியில கிளம்பின ஜீவனும் எல்லாம் ஒன்னேதான். மான்குட்டியில இருந்து கிளம்பின ஜீவனும் எறும்புல இருந்து கிளம்பினதும் எல்லாம் ஒண்ணுதான், எந்த பேதமும் இருக்காது. ஒரு செடி செத்து போச்சுன்னா அதுல இருந்து கிளம்புற ஜீவனும் ஒண்ணுதான். அப்ப தேகம்தான் பேதமொழிய தேகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு ஒரே ரூபம்தான். அப்ப ஜீவனுக்கு ஜாதி வர்ணங்கள் இல்லை. ஒண்ணு தருகி தேகோ பிராமண இது சேத். ஒருவேளை தேகத்தை வந்து பிராமணன் சொல்லாமா சுவாமி, பிராமண ஜாதி கஷத்திரிய ஜாதின்னு சொல்லாமா அப்படின்னா தத்துன இது சேத் கண்ண, அதுவும் இல்லப்பா. ஏன் அப்படின்னா ஆச்சாண்டாலாதி பரியந்தானா மனுஷ்யானாம் பாஞ்சபௌத்திகத்வேன தேகசிய ஏக்கரூபத்வாத். ரொம்ப அற்புதமானது. பிராமண சரீரமா இருக்கட்டும், இல்ல எந்த சரீரமா வேணா இருக்கட்டும், செடி கொடியா இருக்கட்டும், இல்ல பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் அப்புறம் பசுமாடு யானை நாய் பன்னி குரங்கு எந்த சரீரம் வேணாலும் இருக்கட்டும், எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாஞ்ச பௌத்திகம், வேற எதுவும் இல்லை. 5 பூத்தங்களால் ஆனதுதான் இந்த தேகம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூபத்வாத் ஜராமரண தர்மா தர்மாதி சாமிய தரிசனா. இந்த எல்லா தேகத்துக்கும் பிறப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சாகர வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா காமனாதன இருக்கு. எல்லா தேகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜரான்ற வயோதிக விருத்தாவஸ்தா வருது. எல்லா தேகத்துக்கும் மரணம் சம்பவிக்குது. இந்த தர்மா தர்மங்களை சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்கு எல்லாம் சம்பவிக்குது. அதனால என்ன வித்தியாசம் இருக்கு? தேகம் பிராமணன் இல்லை, தேகம் கஷத்திரியன் இல்லை, தேகம் வைசியன் சூத்திரன் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேகத்துக்கு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, பிராமணக ஸ்வேதவர்ணகா, பிராமணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை கலரு, கஷத்திரியோ ரக்தவர்ணகா, கஷத்திரியன் வந்து பாத்தீங்கன்னா ரத்த கலரு சிவப்பு கலரு. அதுக்கப்புறம் வைசியக பீத்தவர்ணகா, வைசியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலரு, சூத்திரன் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணவர்ணக கருப்பு கலரு. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வர்ண இத்தி நியம அபாவாத். அது மாதிரி நியமம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி எந்த ஆர்டரும் இல்லைங்க. நல்ல சூத்திர குளத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல, இப்ப கூட நான் ஒரு ஃபேமிலி பார்ப்பேன், நல்ல கிளீன் பண்றவங்க. அங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பாத்தீங்கன்னா அப்படியே என்ன சக்க செவேல் இருக்கு. அப்ப சூத்திர ஜாத்தியிலையும் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கலராகவும் வெள்ளை கலராகவும் பிராமண கலர்ல பிறக்கிற குழந்தைங்க இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் பிராமணன், சிவப்பு கலர் சத்திரியன், மஞ்சள் கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைசியன், கருப்பு கலர் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரன் அப்படின்னு எந்த நியமமும் இல்லை. அதனால தேகம் என்னது? தேகத்துக்கு ஜாதி இல்லை, ஜீவனுக்கு ஜாதி இல்லை, தேகத்துக்கு ஜாதி இல்லை. தர்கி ஜாதி பிராமண இது சேத். பிராமணன்றவன் ஜாதி தான், ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா அதுவும் இல்லை. தன்ன ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்திர ஜாத்தியந்தர ஜந்துஷு அநேக ஜாதி சம்பவாக. அற்புதமான மந்திரங்க இது. இதெல்லாம் ஆச்சாரியர் சொல்ற என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல இல்லப்பா, நிறைய ஜாத்தியந்தரத்திலையும் ஜந்துவாந்தரத்திலையும் வேற வேற ஜந்துக்களிடத்திலையும் வேற வேற ஜாத்திகளிலும் மகரிஷயோ பகவக சந்தி. நிறைய மகரிஷிகள் நம்ம சொல்லிட்டு இருக்கமே, இவங்க எல்லாம் வேற வேற ஜாத்தியில பிறந்திருக்காங்க, வேற வேற ஜந்துக்களுக்கே பிறந்திருக்காங்க. அப்படியா? ஆமா ஆமா. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரமே சொல்லுது, ரிஷ்ய சிருங்கோ மிருக்யாஹா. ரிஷ்ய சிருங்கர் அப்படின்னு ஃபேமஸான மகரிஷி. அந்த மகரிஷி வந்து யாருக்கு பிறந்தவர் அப்படின்னா மானுக்கு பிறந்தவர், மிருகத்துக்கு பிறந்தவர். வந்து பாத்தீங்கன்னா மிருகத்துல இருந்து மான்ல இருந்து பிறந்தவர் ரிஷ்யசிங்க மகரிஷி. கௌஷிகா குஷாத்து சொல்றோம்ல, கௌஷிக கோத்திரம், ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறமே கௌஷிக கோத்திரம். அந்த கௌஷிக கோத்திரத்தோட கௌஷிகர் யாரு அப்படின்னா குஷாத்து, புல்லுல இருந்து பிறந்தவர். ஒருத்தர் மானுல இருந்து பிறந்தவர் ரிஷிசிங்கர், புல்லுல இருந்து பிறந்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கௌஷிக மகரிஷி. அப்புறம் ஜாம்புகோ ஜம்புகாத். ஜம்புகாத் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நரிக்கு பேரு ஜம்புகஹான்னு பேரு. அந்த நரிட்ட இருந்து பிறந்தவர் என்ன யாரு அப்படின்னா ஜாம்புகஹ மகரிஷி. நரிட்ட இருந்து பிறந்திருக்காரு மகரிஷி, யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம சொல்றாரு வால்மீகாத். வால்மீகி மகரிஷி எங்க இருந்து வந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாம்போட புத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டவர்.
வியாசர் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பிறந்தார் அப்படின்னா வியாசக கைவர்த்தக கன்யா காயாத். வியாசர் வந்து பாத்தீங்கன்னா செம்படவ பொண்ணுக்கு, மீன் பிடிக்கிற பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறந்தார். அதுக்கப்புறம் அதே மாதிரி கௌதமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வால்மீகி பிறந்தார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கௌதமர் வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட இருந்து பிறந்தார்? கௌதமஹா சசபிருஷ்டாத். கௌதமர் வந்து பாத்தீங்கன்னா முயல்கிட்ட இருந்து பிறந்தார். கௌதம கோத்திரம் சொல்றோம். ஃபேமஸான கோத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா கௌஷிக கோத்திரம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கௌதம கோத்திரம், இதெல்லாம் இருக்கு. அப்ப அதே மாதிரி வசிஷ்டர் யார்கிட்ட இருந்து பிறந்தார்? தேவகன்னிகையா இருக்கிற ஊர்வசிட்ட இருந்து வசிஷ்டர் பிறந்தார். அதுக்கப்புறம் அகஸ்தியக கலசே ஜாத்த இதி. அகஸ்தியர் எங்க இருந்து பிறந்தார் அப்படின்னா கும்ப சம்பவகான்னு சொல்றோம். கலசத்துல இருந்து அகஸ்தியர் பிறந்தார். அப்படி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி மகரிஷிகள் எல்லாம் பிறந்திருக்காங்க. அப்ப ராமர் வந்து எங்க இருந்து பிறந்தார்? கத்திரிய குலத்துல. கிருஷ்ணர் எங்க இருந்து பிறந்தார் அப்படின்னு கேட்டா வைசிய குலத்துல. இது மாதிரி பல மகரிஷிகள் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற இடத்துலயும் தெய்வங்கள் வேற வேற இதுலயும் பிறந்திருக்கு. அதனால ஏதேஷாம் ஜாத்தியாக, இந்த ஜாத்தியிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வினாப்பியக்ரே ஞான பிரதிபாதித்தா ரிஷயாக பகவக சந்தி. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எந்த பிறவியில பிறந்தாலும் ஞான பிரகாசம் அடைந்த மகரிஷிகளா இருந்தாங்க. ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா ஜாத்தியினால பிராமணன் அப்படின்னு இல்லை. யார் யாருக்கோ பிறந்த ஆட்களோட கோத்திரத்தை வச்சுக்கிட்டு தான் இப்ப பிராமண ஜாத்திகள் எல்லாமே இருக்கு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாத்திய வச்சுக்கிட்டு பிராமணன் சத்திரிய வைசியெல்லாம் இல்லை. தருகி ஞானம் பிராமண இதுச்சு. ஒருவேளை ஞானத்தை வச்சு பிராமணன் சொல்லலாமா? ரொம்ப புத்திசாலிகள் பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலிகள். ஆனா சூத்திரர்கள்ட்ட அந்த புத்தி இல்லை, வைசியர்கள்ட்ட அந்த புத்தி இல்லை. மந்திர பிரயோகம் பண்றதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. இந்த சுரத்தோட வேதத்தை சொல்ற அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்களுக்கு மட்டும்தான் முடியும், மற்றவங்களால முடியாது. அப்படின்னு நீங்க வந்து ஞானத்தை வச்சு சொல்லலாமா? மெமரி பவர்லாம் அவங்கள மாதிரி முடியவே முடியாது. அப்படின்னா பிராமணன் வந்து ஜாத்தியா இத ஞானத்தை வச்சு சொல்லலாமா அப்படின்னா இதுச்சே தன்ன அதுவும் இல்லப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா சத்திரியாதையோ அபி பரமார்த்த தரிசினோ அபி ஞான பகவா சந்தி. நிறைய கத்திரியர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஞானிகள் பிறந்திருக்காங்க, பிரம்மத்தை அறிஞ்சவங்க இருந்திருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஞானி புருஷர்கள்லாம் இருந்திருக்காங்க. நம்ம சொல்றோமே சூத்த புராணம் சொல்றோமே, நம்ம பாகவதம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூத்தர்னால சொல்லப்பட்டது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா சூத்திரர்கள்ட்ட இருந்து வந்தது. சூத்தர் அப்படின்றவரே சூத்திரருக்கு பிறந்தவர் தான். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராமண கத்திரிய வைசிய எல்லா இடத்துலயும் ஞானி புருஷர்கள் இருந்திருக்காங்க, ஞானம் இருந்திருக்கு. அதனால ஞானத்தை வச்சு ஜாதி பாகுபாடு பேதம் இல்லை. அது மட்டும் இல்லாம ஆச்சாரியர் சொல்றாரு தருகி கர்ம பிராமண இதுச்சே. ஒருவேளை பிராமணனை கர்மத்தை வச்சு பண்ணலாமா? நல்ல வேத அத்தியனம் பண்றவங்க வந்து பிராமணர்கள், மற்றவங்க எல்லாம் வேற அப்படின்னு சொல்லாமா அப்படின்னா இதுச்சே தன்ன அதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா சர்வேஷாம் பிராணினாம் பிராரப்த சஞ்சித ஆகாமி கர்ம சாதர்மிய தர்ஷனாத். எல்லா ஜீவர்களுக்கும் சஞ்சித கர்மா ஒரே மாதிரிதான் இருக்கும். அதுல ஏகப்பட்ட புண்ணியம் பாப்பம் எல்லா கர்மமும் இருக்கு. பிராரப்தத்துல என்ன இருக்கோ அது பிராமணனும் சத்திரியனும் அனுபவிச்சுதான் ஆகணும், சாண்டாளனும் எல்லா ஜீவர்களும் அனுபவிச்சுதான் ஆகணும். எல்லாத்துக்கும் ஆகாமி கர்மங்கள் இருக்கு, இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சந்தோ ஜனாஹா கிரியா குர்வந்தி, அந்த கர்மங்களை வச்சுக்கிட்டு தான் ஜனங்கள் கர்மங்கள்லாம் பண்றாங்க. தஸ்மாத் ந கர்ம பிராமண. அப்ப பிராரப்தத்துல என்ன கர்மம் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி ஜென்மம் கிடைக்குது. அந்த ஜென்மத்துல தேகத்துக்கு ஏத்த மாதிரி கர்மா பண்றான். அதனால கர்மா பிராமணன் இல்லை சொல்லியாச்சு. அப்ப தர்கி தார்மிகோ பிராமண இது. ரொம்ப தர்மமா இருக்கிறவன் பிராமணன் எடுத்துக்கலாமா? அதர்மம் பண்றவன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழானவன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சூத்திர ஜாத்தியில இருக்கிறவன் தான் அதர்மம் பண்ணுவான் அப்படி ஏதாவது எடுத்துக்கலாமா சுவாமி அப்படின்னா க்ஷத்ரியாதையோ கிரண்ய தாத்தாரோ பகவக சந்தி. நிறைய க்ஷத்திரியன் வைசியன் முதல்வர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தர்மம் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தர்மம் பண்றவங்களா இருந்திருக்காங்க. சுதாமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா வரார். கிருஷ்ண பரமாத்மாவோட சபைக்கு வரும்போது அந்த சுதாமா கொண்டு வந்த அவள் இருக்குல்ல, அதை பத்தி வர்ணனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதரி டீக்கால வந்து பாகவதத்துல சொல்லுது. அவன் அந்த சுதாமா வந்து எங்க இருந்து அந்த அவளை கொண்டுட்டு வந்தான் அப்படின்னா தலையில வந்து ரொம்ப அழுக்கான். அவன் குளிச்சே நாளாச்சான், டிராவல் பண்ணிட்டு வரான். அந்த அழுக்கு தலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவள் மூட்டையை வந்து பாத்தீங்கன்னா தலையில வச்சுக்கிட்டு வந்தான். வர வழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது அக்கில்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மூட்டையை அக்கில்ல வச்சுக்கிட்டான். இப்படிலாம் வருது.
யாத்திரை வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரே அழுக்கு சட்டை, அழுக்கு வேட்டி இதை கட்டிட்டு தான் சபைக்குள்ளாரே வரா. உள்ளே உடல நிறைய பேர் வாயில இருக்கிறவங்க எல்லாம். அப்ப அந்த அவளை எடுத்து கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப டேஸ்டா சாப்பிட்டாராம், ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டாராம், கட்டி பிடிச்சு விட்டாராம். அப்ப என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரியமும் தர்மமும் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சூதரன்ட்ட நந்தநாட்டு இருக்கக்கூடிய பக்தி பாவம் வேற யார்கிட்ட இருந்திருக்க போகுது? கண்ணப்பர்கிட்ட இருந்திருக்கக்கூடிய அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தி யார்கிட்ட இருந்திருக்க போகுது? அப்ப வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பிராமண ஜாதி, வைசிய ஜாதி, சூதர ஜாத்தின்னு பிரிக்க முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா தர்கி கோவா பிராமணோ நாம. அப்ப பிராமணன் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கக கஷ்டித் ஆத்மானம் அத்விதீயம். எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கஷ்டித் யாரோ ஒருத்தன் ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா அத்விதீயமா இருக்கக்கூடிய ஆத்மாவை, ஜாதி குண கிரியா ஹீனம், ஜாதி இல்லாதது, குணமில்லாதது, எந்த தர்மம் கர்மம் இல்லாதது, இது இல்லாத அத்விதீயமான ஆத்மாவை, ஷடூர்மி ஷட்பாவ இத்தியாதி சர்வதோஷ ரஹிதம். இந்த தேகத்துக்கு தான் 6 விதமான பாவ விகாரங்கள் இருக்கு. அதே நேரத்துல மானம், அபமானம், பசி, தாகம், இது எல்லாம் இந்த தேகத்துக்கு தான் இருக்கு. இந்த தோஷங்கள் எதுவும் எனக்கு இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜாதி குணம் கர்மம் அதே மாதிரி பாவ விகாரங்கள் எதுவும் இல்லாததா சத்திய ஞான ஞானானந்தானந்த ஸ்வரூபம், சத்திய ஞானந்த ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா அனந்த ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வயம் நிர்விகல்பம், ஸ்வயம் வந்து பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சுரூபமா அசேஷ கல்ப ஆதாரம், எல்லா கல்பனைக்கும் ஆதாரம் நானா இருக்கேன் அப்படின்னு அசேஷ பூத்த அந்தர்யாமித்வேன, நான் தான் எல்லா ஜீவர்களுடைய அந்தர்யாமியாவும் இருக்கேன். எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் நான் தான் எல்லாமா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், எவன் இந்த விதமா அறிகிறானோ ச பிராமணா. அப்ப யார் பிராமணன் அப்படின்னா, முக்கிய பிராமணன் வேற, விவகார பிராமணன் வேற. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் விவகார பிராமணன், விவகார வைசியன், விவகார சத்திரியன். இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் பிருகதாரண்யம் சொல்லுது, பாண்டித்யம் நிர்வித்திய பால்யேன திஷ்டாசி. நல்லா சிரவணம் பண்ணுங்க, பாண்டித்யத்தை அடைங்க, அதுக்கப்புறம் அதுல இருந்து நல்ல பலத்தை எடுத்துக்கிட்டு மனநத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகுங்க. பால்யம் சொல்லக்கூடிய மனநத்துல இருந்துகிட்டு அதையும் மிச்சமில்லாம மனநத்தையும் பண்ணிட்டு மௌனம் ச, மௌனத்துல வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல நில்லுங்க. நின்றுட்டு மௌனம் சா மௌனம் ச நிர்வித்திய, மௌனத்தையும் தாண்டி அமௌனத்தையும் தாண்டி எவன் பிரம்மஸ்வரூபமா ஆகிறானோ ச பிராமணாகா, அவர்கள் தான் பிராமணர்கள் என்று சாஸ்திரத்துல முக்கிய பிராமணனை பத்தி பேசுது. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவகாரம் இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்லி வச்சிருக்கு. இது எல்லாம் ஆரோப்பம், இது எல்லாம் தேகம் மனசு புத்தி தர்மம் கர்மம் இதெல்லாத்தையும் சார்ந்ததா இருக்கு. இது எதுவுமே பிரம்ம தத்துவத்தில் இல்லை. அப்ப இதெல்லாம் யாரு சுவாமி படைக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்த்தோம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மாயா பஞ்சகம்னு ஒண்ணு பார்த்தோம். இந்த மாயா பஞ்சகத்துல வந்து பாத்தீங்கன்னா அருமையான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகத்தை சங்கரர் பண்ணியிருக்கார். மாயா பஞ்சகம் சங்கரர் பண்ணும்போது 2 பேதம் பார்க்கிறோம். நம்மளிடத்திலையும் பேதம் பண்ணிடுச்சு இந்த மாயா, அதே நேரத்துல ஈஸ்வரனிடத்திலையும் பேதம் பண்ணிடுச்சு மாயா. இந்த மாயா என்ன பண்ணுதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல மாயா பஞ்சகத்துல 4வது ஸ்லோகம் சொல்லுது, அபகத குண வர்ண ஜாதி பேதே சுகசிதி விப்ரவிடாத்யஹங்கிருதிம் ச ஸ்புடயதி சுததார கேக மோகே மோகம் துவகடித கடனா பட்டியசி மாயா, துவகடித கடனா பட்டியசி மாயா. நடத்த முடியாததெல்லாம் நடத்தி காட்டுறவ யாரு? மாயாசக்தி. நானுக்கு மேல நானை மறைச்சுக்கிட்டு இருக்கிற மாயாசக்தி, பிரம்மத்துக்கு மேல மறைச்சுக்கிட்டு பிரம்மத்தை மறைச்சு என்ன பண்றாவ அப்பனா நடக்க முடியாததெல்லாத்தையும் நடத்தி காட்டுறாளாம். அகட்டனா கட்டயதி பட்டியசி மாயா, முடியாததெல்லாம் நடத்தி காட்டுறவ என்ன பண்ணா தெரியுங்களா? அவ அபகத குணவர்ண ஜாதி பேதே. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, குணம் ஜாதி வர்ணம் இதுல இருக்கக்கூடிய எல்லா வேற்றுமைகளும் இல்லாதது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரம்ம தத்துவம். சுக சிதி, சுகஸ்வரூபமா இருக்கிற அந்த பிரம்மத்தின் இடத்துல, சச்சிதானந்தமா இருக்கிற பிரம்மத்தின் இடத்துல
தூக்கத்துல ஏதாவது இருந்துச்சா சாமி? தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்கினேன். அந்த தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னு சொன்னமே, அதுதான் மாயா. நான் யாரு? நான் சுகமா தூங்கினேன் பாத்தீங்களா, என்னுடைய சுரூபம் சுகஸ்வரூபம். ஆனா வேக்கப் ஆகும் போது அந்த ஒன்னும் தெரியலன்னு என்ன மறைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மாயா என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குண ஜாதி வர்ண பேதே, இது எல்லாம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பேதத்தை கிரியேட் பண்ணிடுச்சு, சூப்பர் இம்போஸ் பண்ணி காட்டுச்சு இந்த மாயா. பண்ணி காட்ட மாத்திரத்துல நமக்கு ஒரு மோகம் உண்டாயிடுச்சு. என்னது? விப்ர, நான் பிராமணன். வேக்கப் ஆகும்போது எங்கப்பா இருந்த? நான் வந்து பாத்தீங்கன்னா விடாத்தி அகங்கிருதி இஞ்ச, நான் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்யன், நான் சத்திரியன், நான் சூத்திரன் அப்படின்னு எல்லா தேகத்திலையும் அந்தந்த ஜீவர்களுக்கு என்ன ஆயிடுது? அபிமானத்தை உண்டு பண்ணிட்டா இந்த மாயா. அது மட்டும் இல்ல, ஸ்புடயதி சுததார கேகமோகம். வெறும் ஜாத்தியில மட்டும் அபிமானமா? தூக்கத்துல ஜாத்தியே இல்லைங்களேங்க. பிராமண கஷத்திரிய வைஷ்யன் எவனுமே இல்லையே டீப் ஸ்லீப்ல. நான் சுகமா இருந்தேன்னு ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும் தானே இருந்துச்சு, வேற எந்த ஐடென்டிட்டியும் இல்லை. அதே மாதிரி தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்லாததெல்லாம் ஜாகிரத்துல அபிமானம். எது? என்னுடைய புத்திரன், என்னுடைய மனைவி, என்னுடைய வீடு அப்படின்னு மோகம் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்திரனும் இல்ல, இந்த சொந்த தேகமும் இல்ல, புத்திர தேகமும் இல்ல, மனைவியோட தேகமும் இல்ல, வீடு இல்ல, எதுவுமே இல்லை. ஆனா ஜாகிரதத்துல வந்த மாத்திரத்துல இந்த மாயா எல்லாத்தையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணுது, நம்ம எல்லாத்திலையும் மோகத்தை அடைய. இது யாரு பண்றாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகட்டனா கட்டயதி பட்டியசி மாய, தொகட்டித்த கட்டனா பட்டியசி மாய. நடக்காதது எல்லாத்தையும் நடத்தி காட்டுறது இந்த மாயா, வாஸ்தவம் இல்லவே இல்லை. இதோட நிப்பாட்டினால அந்த மாயா, ஐயோ நமக்குள்ளதான் வந்து ஜாதி பேதத்தெல்லாம் உண்டு பண்ணான்னு பார்த்தா இந்த மாயா என்ன பண்ணிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த 5வது ஸ்லோகம் சங்கரர் பண்றார். விதி ஹரிஹர பேதமப்யகண்டே பத விரச்சைய புதானபி பிரகாமம் பிரமயதி ஹரிஹர விபேத பாவான் அகட்டித கட்டனா பட்டியசி மாயா. பிரம்ம தத்துவத்துல பேதமே இல்லைங்க. அந்த பிரம்ம தத்துவத்துல எப்படி நான் தூக்கத்துல ஒன்னா இருந்தனோ அதே மாதிரி பிரம்மமும் ஏக்க தத்துவமா தான் இருக்கு. ஆனா இந்த மாயா என்ன பண்ணா தெரியுங்களா? என்ன பண்ணிட்டா? விதி ஹரி ஹர பேதம். அவ என்ன பண்ணிட்டா? அந்த பிரம்மத்துக்கு மேலேயே ஈஸ்வர பேதத்தை கல்பனை பண்ணிட்டா. பிரம்மா வேற, ஹரி வேற, ஹரன் வேற, சிவன் வேற, விஷ்ணு பகவான் வேற, பிரம்மா வேற அப்படின்னு கடவுள்களையே 3ஆ பிரிச்சுட்டான். அந்த 3 பேர்த்தையும் பிரான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 முக்கோடி தேவதைகள், ஏகப்பட்ட தேவதைகளை படைச்சு ஏகப்பட்ட பேதத்தை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரர்கள்லயே அநேக பேதத்தை உண்டு பண்ணிட்டான். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதானபி பிரகாமம் பிரமயதி. புதான் அப்படின்னா புத்திசாலிகள் உலகத்துல நிறைய பேர் இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பை திறந்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர். நாமம் போட்டவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தாந்தம் சொல்றான், திருப்பன்றம் போட்டவன் ஒரு சித்தாந்தம் சொல்றான். மதுரையில வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஆதீனம் ஒரு நாள் பேட்டி கொடுத்தார். அவர் சொல்றாரு, நாங்கெல்லாம் சனாதன தர்மம் இல்லை, நாங்கெல்லாம் திருப்புன்றம் போடுறோம், நாங்கெல்லாம் சைவ மதம். நான் அடப்பாவங்க, என்ன பெரிய பெரிய புத்திசாலிகள், நல்லா படிச்சவங்க நிறைய. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வேற, நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆகமத்து சாஸ்திரத்தை தான் இது பண்ணுவோம், வேதத்தெல்லாம் நாங்க ஸ்வீகாரம் பண்ண மாட்டோம், நாங்க வந்து பாத்தீங்கன்னா வேற அப்படின்றது. வடகரை வேற, தென்கரை வேற, வைஷ்ணவர்கள் வேற, சைவர்கள் வேற அப்படின்னு படிச்சவங்க மத்தியிலேயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல புதானபி, நல்ல புத்திசாலிகள் இடத்துலயும் என்ன பண்றாவ? பிரமயதி, நல்ல மயங்கி போக வச்சிருக்கா. யாருப்பா? அப்படின்னா மாயாசக்தி. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் மாயாமயம். இதுல மயங்கி போய் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரர்களிடத்திலையும் பேதம் பார்த்துட்டோம். இதை கும்பிட்டா விநாயகர் வேற, சுப்பிரமணியர் வேற. நான் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது போனா எனக்கு நாராயணனே சொல்லி சொல்லி பழக்கம். சிவன் கோயிலுக்கு போனாலும் நாராயணன் வந்துருது. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே நாராயணன் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி பார்த்துப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவன் காதலியாவது விழுந்தா என்ன ஆகும் பயமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா சைவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் சொன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி இருக்கார், நல்ல சிவபக்தர். டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிவலம் போறாரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பூத்த நாராயணர் கோயில் இருக்கு, அவர் அந்த வழியில தான் போய் ஆகும். பெரிய கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே பூத்த நாராயணர் கோயில் இருக்கு. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த பக்கமே பார்க்க மாட்டார் அந்த சுவாமி. அந்த நாராயணனை வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே தெரியும், சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே தெரியும். அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, அந்த பக்கமே பார்க்காம எனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது, நாராயணன் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு போயிடுவார். இதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல இருக்கிற வைஷ்ணவ வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அழகா போவாங்க. பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சைவ கோயில் இருக்கு, நல்லா வந்து பாத்தீங்கன்னா திருவாடை கோயில் இருக்கு. இந்த திருவாடை கோயில் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைஷ்ணவர்கள், ஸ்ரீரங்கத்து வைஷ்ணவர்கள் போறாங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்கன்னா 2 கல் எடுத்து தன்னோட பங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போட்டு போறது, அது எரிஞ்சிட்டு போறது. திருவாடை கோயில்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்து பக்கம் காம்பவுண்டு பக்கம் வராங்கன்னா அவங்க ஒரு 2 கல் எடுத்து உள்ள விடுறது. என்ன பேதம் பாருங்களேன், சிவன் வேற ஹரி வேற அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேதத்தை நல்லா படிச்சவங்க மத்தியிலேயே. அப்ப இந்த பேதங்கள் எல்லாம் யாரு பண்றா அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றாரு, ஜாதி வர்ணம் குலம் ஈஸ்வர பேதம் ஜீவ பேதம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணது யாரு, இந்த மாயாதான் இதை எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு பிறகு இந்த மந்திரத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். ஆச்சாரியார் சொல்லிட்டார் தெளிவா, என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வாஸ்தவத்துல பேதம் இல்லவே இல்லை சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாடத்துக்கு வந்துருங்க. அத இன்னைக்கு பாட்டம் பாஷ்யத்துக்கு வந்துருங்க. அத்தக ஆகையினால் சமம் பிரம்ம, வாஸ்தவத்துல பிரம்மம் எப்படிப்பட்டது, சமமானது, ஏக்கமானது, ஏக்கம் ச எல்லா இடத்திலையும் ஈக்குவலா இருக்கிறது, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் ஒன்றாக இருப்பது. தஸ்மாத் ஆகையினால் பிரம்மணியேவ தே ஸ்திதாக. சிரவண ஞானம் வந்ததுக்கு பிறகு, மனனம் வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த ஞானி புருஷர்கள் பிரம்மத்திலேயே அவர்கள் நிலை பெறுகிறார்கள், ஸ்திதாக நின்றவர்களாக இருக்கிறார்கள். தஸ்மாத் ஆகையினால் ந தோஷ கந்தமாத்திரமபி தான் ஸ்பிருஷதி. அதனால வந்து ஞானி புருஷர்கள் வந்து பிரம்மத்திலேயே நின்னதுனால பிரம்மத்தை பார்க்கிறாங்க, தேகத்தை எல்லாம் பார்க்கிறது இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்வ ஜீவராசிகள்லயும் பிரம்மத்தை பார்க்கிறதுனால தேகம் அவங்களுக்கு தெரியறதே இல்லை. அதனால அவங்களுக்கு தோஷ கந்தமாத்திரானபி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா தோஷம், சரீரத்திலிருந்து வரக்கூடிய தோஷங்கள் கொஞ்சம் கூட, கந்த மாத்திரம்னா வாசனைக்கு கூட ஞானி புருஷர்களை வந்து பாத்தீங்கன்னா தொடுவதில்லை. நஸ்பிருஷதி என்ன அர்த்தம் அப்படின்னா தோஷமே இல்லாதவங்களா பிரம்மஸ்வரூபத்திலேயே இருக்காங்க. தூக்கத்துல இருக்கிற அந்த நானுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, தேகங்களோட ஒரு சம்பந்தமும் இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷருக்கு பிரம்மத்திலேயே நிலை பெற்றவர்களா இருக்கிறதுனால இந்த தோஷங்கள் அவங்களுக்கு எந்த தோஷமும் வருவதில்லை, அவங்க எல்லாத்தையும் பிரம்மமா பார்க்கிறாங்க. தேகாதி சங்காத ஆத்ம தர்சன அபிமான அபாவாத், அவங்களுக்கு என்ன இது இருந்துச்சு அப்படின்னா பிளஸ் பாயிண்ட் என்னப்பா அப்படின்னா தேகாதி சங்காதம். சங்காதம்னா இந்த கூட்டம், இந்த தேகம், அசம்பிள் பண்ணப்பட்ட தேகம், 19 தத்துவங்களோட கூட்டி வச்சிருக்கிற இந்த தேகம் இருக்குல்ல, இந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம தரிசன அபிமானம். அவங்களுக்கு வந்து தன்னோட தேகத்திலையும் ஆத்மானு பார்க்கறது இல்ல, மற்ற தேகத்தையும் அவங்க ஆத்மானு பார்க்கறது இல்ல, இந்த தேகத்திலையும் அவங்களுக்கு அபிமானம் இல்லை, மற்ற தேகத்திலையும் அவங்களுக்கு அபிமானம் இல்லை. அதனால ஆத்ம தரிசன அபிமான அபாவாத், அவங்களுக்கு தேக தரிசன, தேகத்துல அபிமானம் என்ன ஆகி போச்சு, விட்டு போச்சு. தேகத்துல மனசுல புத்தியில எல்லாத்தையும் மனனத்து மூலமா என்ன பண்ணிட்டான், தேகம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, இந்திரியங்கள் நான் இல்லை, புத்தி நான் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டான். உபாதி எல்லாத்தையும் நெகேட் பண்ண காரணத்தினால அவனுக்கு தெரியறது எல்லாமே சர்வம் பிரம்மமயம் தான். பிரம்மத்துக்கு அந்நியமா அவன் எதையும் பார்ப்பதில்லை, மற்றதெல்லாம் அவனுக்கு திருஷ்யமா போயிடுது, வெறும் சொப்பனமா போயிடுது. அதனால அவனுக்கு பேதம் உண்டாவதே இல்லை, பார்ப்பதே இல்லை. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் சொல்ற அப்ப யாருக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு சுவாமி, மெயின் விஷயத்துக்கு ஆச்சாரியர் வர, யாருக்காக தர்ம சாஸ்திரங்கள் பேதங்களை எல்லாத்தையும் சொல்லுது, வர்ணங்களை படைச்சது யார், ஆச்சாரியர் சொல்லியிருக்காருல்ல, சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் அப்படிதானே ஆரம்பிச்சது 4வது சாப்டர்ல. பகவான் தானே 4 வர்ணங்களை படைச்சார். வர்ணங்களை படைச்சு மகரிஷிகள் தானே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேதங்களையும் அவங்க தானே பண்ணி வச்சாங்க. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா பேதத்தையும் உடைக்கிறீங்களே அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றார், தேகாதி சங்காத ஆத்ம தர்ஷன அபிமான வத் விஷயம் தூ தத்து சூத்திரம். இந்த கௌதம சூத்திரத்துல சொல்லிச்சு இல்ல, கௌதம சூத்திரமா இருக்கட்டும், மனுஸ்மிருதியில இருக்கிற சூத்திரங்களா இருக்கட்டும், எல்லா ஸ்மிருதி கிரந்தங்களும் வேதத்தை எதெல்லாம் கல்பனை பண்ணி சொல்லுதோ
அந்த எல்லா கிரந்தங்களும் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகாதி சங்காத, இந்த தேகம் முதலிய 19 தத்துவங்கள் இருக்கு பாத்தீங்களா, பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச பிராணன், மொத்தம் 15. மனம் புத்தி சித்தம் அகங்காரம், மொத்தம் 19. இந்த 19 தத்துவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத்தங்களும் சேர்ந்து கட்டி வைக்கப்பட்டு அசம்பிள் பண்ணப்பட்டு இந்த தேகம் இருக்கு. இந்த தேகத்தை யார் வந்து பாத்தீங்கன்னா நான் நான் அப்படின்னு ஆத்ம தரிசனம் பண்ணி அபிமானிக்கிறானோ, அந்த அபிமானத்தை உடையவனுக்கு அபிமானவத்து விஷயம். அபிமானத்தை உடையவங்களுக்கு தான் சாஸ்திரம் என்ன பண்ணிருக்கு, தர்ம சாஸ்திரங்கள்லாம், நீ பிராமணன் இந்த கர்மத்தை பண்ணு, நீ க்ஷத்திரியன் இந்த கர்மத்தை பண்ணு, இத பண்ணாத, பிராமணன் சாண்டாளன் வீட்டுல சாப்பிடாத, இனி சாண்டாளன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வராத, இது மாதிரி தர்மங்கள் எல்லாம் தேகத்துல ஆத்ம புத்தி யாருக்கு இருக்கோ அவங்களோட உத்தாரணத்துக்காக தான் இந்த சூத்திரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சமசமாபியாம் விஷம சமய பூஜாத்தக ஆரம்பிக்கும் போது அவதாரிக்காத்துல சொன்னார்ல, அந்த அவதாரிக்கா சொன்னதுல அப்படியே கொண்டு வந்தார் ஆச்சாரியர். ஏன்னு கேட்ட கௌதம ஸ்மிருதியில சொல்லப்பட்ட அந்த சூத்திரத்துல இது பூஜா விஷயத்துவ விசேஷனாத். அப்ப யார் யாருக்கு பூஜை பண்ணணும்னு பேதத்தோட பண்றதெல்லாம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு, தேகாதிகள்ல ஆத்ம புத்தி இருக்கு, நான் தேகம் நான் தேகம்னு எவனுக்கு அபிமானம் இருக்கோ அப்ப எல்லா தர்மங்களும் பார்க்கணும் சொல்லியாச்சு. யாரு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் கேட்க ஆரம்பிச்சிங்களோ வேதத்தை மெதுவா 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 என்ன பண்ணணும், விட்டுக்கிட்டே வரணும். நான் இல்ல நான் அபிமானத்தோட இருப்பேன் அப்படின்னா வேதாந்தம் கேட்டாலும் என்ன ஆகாது, பலன் கொடுக்காது. சிரவணத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதி இதை விட்டுறணும், அபிமானத்தை விட்டுறணும். மனனம் பண்ண பண்ண இது சொப்பனம் இது சொப்பனம் இது சொப்பனம், இது திருஷ்யம் இது திருஷ்யம், இந்த மொத்த லோகமும் திருஷ்யம்தான், இது எதுவும் சத்தியம் இல்லை, இதெல்லாம் காணல் ஜலம் மாதிரி அப்படின்னு மனநத்துல என்ன பண்ணணும், 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா பேதங்களே இல்லாம பண்ணிடணும். இருக்கிறது ஒரே பிரம்ம தத்துவம் அப்படின்றதுக்கு வந்துடணும். இல்ல சுவாமி நான் அபிமானத்தோட தான், நான் பிராமண அபிமானத்தோட ஜாதி அபிமானத்தோட இருப்பேன் அப்படின்னா, நேற்று ஒருத்தர் 2 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார். வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நான் உங்களை பார்க்கணும், உங்க பாடலாம் கேட்டுட்டு இருக்கேன், வந்து பார்க்கணும் சுவாமி, வாங்க ஜி அப்படின்னு ஒரு 15 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். போன வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்தேன். உள்ள வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப கில்ட்டியா, சுவாமி நான் வந்து இது சுவாமி சூத்திர ஜாதி சுவாமி. நான் சொன்னேன் உங்கள்கிட்ட நான் கேட்கவே இல்லைங்களே, எதுக்கு இதை ஃபர்ஸ்ட் எடுத்து உள்ள வந்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி கூனி குறுகி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து அவரால் ஃபேஸ் பண்ண முடியாம கூனி குறுகி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சூத்திர ஜாதி சுவாமின்னு நான் கேட்டேன். உங்கள்கிட்ட யாருங்க இதெல்லாம் கேட்டா, எதுக்காக இது என்னது, வேதாந்தத்துக்குள்ளார வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த ஜாதி, வேதாந்தம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஜாத்தியில நீத்தியில ஒரு மண்ணாங்கட்டி இல்லைன்னு சொல்லுது. இங்க வந்து ஜாதிக்கு என்ன வேலை, நீங்க எங்கேயாவது கர்ம காண்டத்துக்கு போனீங்க அப்படின்னா ஜாதி தேவைப்படுது. எந்த கர்மம் யாரு பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ராஜசூயாகம் பண்ணணும் அப்படின்னா வந்து ராஜாவுக்கு தான் க்ஷத்திரியனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் காரியாகம் பண்ணணும் அப்படின்னா காரியாகம் பண்றதுக்கு வைசியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் கொடுத்துருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா சோமயாகம் பண்ணணும் அப்படின்னா வந்து பிராமணனுக்கு கொடுத்துருக்கு. ஒவ்வொரு கர்மத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா யார் யார் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கு. காயத்ரி வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம உபதேசம் பண்ணணும் அப்படின்னா பிராமணனுக்கு 8 வயசுக்குள்ளார பண்ணி ஆகணும், சத்திரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வயசுக்குள்ளார பண்ணி ஆகணும், வைசியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 வயசுக்குள்ளார பண்ணணும்னு நியமங்கள் வச்சிருக்கு. கர்மத்துக்கு நியமம் வச்சிருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தத்துல வந்துட்டீங்க அப்படின்னா எந்த அடையாளமும் இல்லாம இருக்கிறது தான். இதுல கில்ட்டி கான்சியஸ்னஸ் சில பேருக்கு இருக்கு, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பிராமணனாக்கும் அப்படின்னு இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மித்யா தரிசனம், பொய்யான பார்வை. அதனால வந்து ஆச்சாரியர் சொல்றாரு இந்த பூஜா விஷயங்கள் எல்லாம் யாருக்கு எப்படி பூஜை பண்ணணும் அது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகாதி ஆத்மபாவம் இருக்கிறவங்களுக்கு தான், அபிமானம் இருக்கிறவங்களுக்காக ஸ்மிருதிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா திருஷ்யதேஹி பிரம்மவித்து நம்ம பாக்குறோம், இந்த உலகத்துல பாக்குறோம் நல்லா படிச்சவங்களாம் எங்க ஆச்சாரியர்கள்லாம் விவகாரத்துல ஈடுபடவே மாட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா விவகாரம் பண்றாங்க அப்படின்னா தர்மத்து படி பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க, நார்த் இந்தியாவில போனீங்கன்னா தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா திருஷ்யதேஹி, இந்த பேதம் பார்க்கப்படுறதா இருக்கு. என்னது, பிரம்மவித்து. பிரம்மவித்துனா இந்த இடத்துல பிரம்மத்தை அறிந்தவன், வேதத்துக்கு பேர் பிரம்மவித்துன்னு பேர். பிரம்மவித்து அவனுக்கு ஒரு மரியாதை. 2 எடுத்துங்க, வேதத்தை அறிந்தவன் எடுக்கலாம், இல்லைன்னா பிரம்மத்தை அறிந்த ஞானி புருஷர்கள் எடுக்கலாம். அப்போ அடுத்தது ஷடங்கவித்து, வேதத்தோட 6 அங்கங்களை அறிந்தவன்.
எப்ப அறிவாங்க? வேதத்தை படிச்சு வேதத்தோட 6 அங்கங்களை படிச்சவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் சதுர்வேத விது, 4 வேதங்களை அறிந்தவன் சதுர்வேதின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது மாதிரி 3 வேதங்களை அறிந்தவனுக்கு என்ன பேரு? திரிவேதி. அதுக்கப்புறம் த்விவேதி, அப்புறம் ஒரே ஒரு வேதத்தை படிச்சவன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேதம் படிக்கல ஆனா பிராமணன். நான் வந்து பாத்தீங்கன்னா பாக்கசாலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் பரிச்சார கர்மா பண்றேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இருக்கு கேட்டகரி பண்றோம். அப்ப பிரம்மத்தை அறிந்த பிரம்மஞானியா இருந்தாருன்னா அவருக்கு மாலை மரியாதைலாம் போட்டு பாத பூஜைகள்லாம் பண்ணி அவருக்கு ஒரு பூஜைகள் பண்ண வேண்டியிருக்கு. 4 வேதங்களை படிச்சவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி பூஜைகள் பண்ண வேண்டியிருக்கு. சன்மானம் கொடுக்கறதுல டிஃபரெண்ட் இருக்கணும். நான் பார்த்திருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா கவர் போட்டு கொடுப்பாங்க. சம்பாவனா வந்து பாத்தீங்கன்னா தாம்பலத்துல வச்சு யார் யாருக்கு என்னென்ன வஸ்திரம் கொடுக்கணும்ல இருந்து ஆரம்பிச்சு பழங்களை பார்த்து பார்த்து பழங்கள் இதெல்லாம் எடுத்து வைப்பாங்க. எத்தனை தட்டு எத்தனை தாம்பூலம் கொடுக்கணும்னு இருக்கு. அதுல எவ்வளவு தட்சணை வைக்கணும், என்ன வஸ்திரங்கள் வைக்கணும் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா சதுர்வேதம் படிச்சவங்களுக்கு வேற, சடங்கத்தோட படிச்சவங்களுக்கு வேற, 3 வேதம் படிச்சவங்களுக்கு வேற, கணப்பாட்டிக்கு வேற. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு 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 வச்சிருப்பாங்க. கரெக்டா பார்த்து பார்த்து எடுத்து கொடுக்கணும். நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டத்தை முடிச்சதுக்கு பிறகு முந்தின நாளைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சம்பாவனை பண்ணணும் அப்படின்னா முந்தின நாளே வந்து ஒரு பெரிய பொறுப்புங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா தனித்தனியா யார் யாருக்குன்னு பிரிச்சு பிரிச்சு வைக்கணும். கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது, யாருக்கும் மாத்தி கொடுத்துடக்கூடாது. யாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூஜைகளை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இது பண்ணணும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா படிச்சவங்களை ரொம்ப லோ லெவல்ல ட்ரீட் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் கர்ம காண்டத்துல வந்து பார்க்கப்படுறதாகவே இருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பூஜா தானாதவ் குணவிசேஷ சம்பந்த காரணம். அப்போ பூஜைகள் இதெல்லாம் பண்றது, சம்பாவனா கொடுக்கறது, இதெல்லாம் சன்மானம் கொடுக்கறதெல்லாம் எதை வச்சிருக்கு? தானம்லாம். எத்தனை மாடு கொடுக்கணும்? கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா விதி வந்து பாத்தீங்கன்னா என்னோட புக் வச்சிருந்தீங்கன்னா பாத்துக்கலாம். உங்களுக்கு யார் யாருக்கு எத்தனை மாடு கொடுக்கணும் இருக்கு. ஒருத்தருக்கு 16 மாடு பசுமாடு கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 பசுமாடு கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு 10 பசுமாடு கொடுக்கணும். இது மாதிரி தானத்துல வந்து பாத்தீங்கன்னா வரிசை இறங்கிட்டே இருக்கணும். எத்தனை பொண்ணு கொடுக்கணும், எத்தனை வேலையாட்கள் கொடுக்கணும், எவ்வளவு தங்கம் கொடுக்கணும், இதெல்லாம் பேதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க படிச்ச படிப்பு, அவங்களோட தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி குண விசேஷ சம்பந்தக காரணம். குணத்தையும் குணம் அப்புறம் விசேஷம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரி, இதை சம்பந்தப்படுத்தி தான் பூஜைகளும் தான முதலியவைகளும் நடக்கும். ஆனா இப்ப இங்க பகவத்கீதையில நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது என்னது? பிரம்மது சர்வகுண விசேஷ சம்பந்த வர்ஜிதம். இப்ப நீங்க வேதாந்தத்துக்கு உள்ள வந்தீங்க, பூர்வ பாகத்தை தியாகம் பண்ணியாச்சு. வேதத்தோட பூர்வ பாகம் கர்மகாண்டம் போயாச்சு. கர்மகாண்டம் போனதுக்கு பிறகு இந்த வேதத்தோட இந்த ஞான காண்டத்துக்குள்ளார வந்தாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மமா இருக்கேன், இங்க இருக்கிறது எல்லாம் பிரம்மமா இருக்குன்னு தான் பாவிக்கணும். இங்க ஜாதி மதம் பேதம் எதுவுமே பேதம் வந்துடக்கூடாது. என்னது? த்விதியாத்வை பயம் பவதி, 2ன்னு பேதத்தை பார்த்தீங்கன்னா பயம் வந்துடும். உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது, துக்கப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் லாஸ்ட் வரைக்கும். அப்ப ஞானத்துக்குள்ளார வந்த பிறகு ஞான காண்டத்துல பிரம்மது பிரம்மமோ எனில் சர்வகுண விசேஷ சம்பந்த வர்ஜிதம். பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா குணங்களோடும் சத்வ ரஜஸ் தமஸ் குணங்கள் பிரம்மத்துல சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி விசேஷம் இருக்கா பிரம்மத்துல? அப்ப நிர்விசேஷம். பிரம்மம் எப்படிப்பட்டது? எந்த ஸ்பெஷலும் இல்லை பிரம்மத்துல, எல்லாத்துட்டையும் அது ஈக்குவலா சாமான்யமா இருக்கிறது. அதனால விசேஷ சம்பந்தம் வர்ஜிதம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குணத்தோடையும் சம்பந்தம் இல்லை, எந்த ஸ்பெஷல் கேட்டகரியோடும் சம்பந்தம் இல்லை. அப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த பிரம்மம். இது அதோ பிரம்மணி தேஸ்திதா இது யுக்தம். ஆகையினால் பிரம்மத்தை அறிந்தவர்கள் என்ன பண்றாங்க? தேகத்திலையும் வேற எந்த குவாலிட்டிலையும் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது இல்லை. என்ன பண்றாங்க? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு எல்லா தோஷங்களும் குணங்களும் எதுவுமே இல்லாததா இருக்கிற சமமா இருக்கிற அந்த பிரம்மத்தில் நிலை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா கர்ம விஷயேத்து கர்ம விஷயம் ச. எது கர்ம விஷயம்? நீ சொன்னியேப்பா கௌதம ஸ்மிருதி சொன்னியே முதல்லயே, சமசமாபியாம் விஷம சமே பூஜாத்தக தே தோஷவந்தா அப்படின்னு. சமமில்லாதவர்களை சமமில்லாதவர்களோடு வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்றது,
பிராமணனை கத்திரியனோட வைசியனோட வச்சு பூஜை பண்றது, சாண்டாளனோட வச்சு பூஜை பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்ம விஷயம். இதெல்லாம் கர்மத்துல வரக்கூடியது, கர்மகாண்ட விஷயம். எது? சமசமாபியாம் இத்தியாதி. இந்த ஸ்மிருதிகள் எல்லாத்திலையும் எங்கெல்லாம் பேதம் சொல்லப்பட்டிருக்கோ, எங்கெல்லாம் பேதம் சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாம் கர்மகாண்டம், கர்மகாண்ட விஷயம். ஞான காண்டத்துல பேதம் இல்லவே இல்லை, ஒரே பிரம்மம் தான். பக்தி காண்டம் வந்தீங்கன்னா, பக்தி காண்டம் வந்தீங்கன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் எல்லா ஹிருதயத்திலையும், கீதால 18th சாப்டர்ல சொல்ல போறார், ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. கீதால சொல்ல போறார் ஈஸ்வரன் எங்கப்பா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்கார். அப்ப பக்திக்கு வந்தாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடும்? எல்லாம் உடஞ்சு போயிடும். ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசியோட ஹிருதயத்திலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே பேதம் போயிடும். ஞானத்துக்கு வந்தீங்க அப்படின்னா சுத்த பிரம்ம தத்துவமா யார் இருக்கா? அந்த பரமாத்மா நிர்குணமா உள்ளுக்குள்ளார எல்லாத்துக்கும் இருக்க. அப்ப ஒண்ணு பக்தியில பாருங்க, இல்ல அப்படின்னா ஞானத்துல பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 7வது சாப்டர்ல வந்து பகவத்கீதையில சொல்லுது, 7:14 நினைக்கிறேன், வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. இது எல்லாம் வாசுதேவமயம், இது எல்லாம் நாராயணமயம், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரமயம், பிரம்மன் தான் இது எல்லாம். அப்ப நம்ம டெய்லி படிக்கிறோம் பாத்தீங்களா, 7:19 சொல்லுது வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. 7:19 சொல்லுது. நம்ம டெய்லி காலையில படிக்கிறோம்ல நாராயண சூக்தத்துல என்ன இருக்கு? யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யத்தே சூயத்தே பிவா. இந்த உலகத்துல வந்து நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ, எதையெல்லாம் கேட்கிறோமோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாராயணமயம் தான். நாராயணனுக்கு அந்நியமா ஒண்ணும் இல்லை. ஸ்கிரீனுக்கு அந்நியமா வெளியில தெரிகிற காட்சிகள் எல்லாம் வந்து போறது. எது சத்தியம்? அந்த ஸ்கிரீன் நிர்குண நிராகாரமா ஒயிட் கலர்ல இருக்கே அதுதான் சத்தியம். அதே மாதிரி இந்த பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம். இதுக்கு மேல இருக்கிற பேதங்கள் எல்லாம் வந்து போறது, எந்த பேதங்களும் இல்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப எங்கெல்லாம் பேதம் சொல்லுதோ இமீடியட்டா எடுத்துக்கணும். பேதம் எங்கேயாவது சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா அது கர்ம விஷயம், கர்ம காண்ட விஷயம் அப்படின்னு எடுத்துக்கணும். இதம் து. ஆனா இங்க என்ன சொல்ல போறோம்? இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே மனன பிரகரணம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 5வதுல எல்லா பேதங்களையும் உடைச்சு தூக்கி போடுறோம். இங்க என்னது? சர்வ கர்ம சந்நியாச விஷயம். சர்வ கர்மங்களையும் விடுறது. சர்வ கர்மத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? கர்மம் இருந்தா பேதம் வரும், கர்மம் இல்லைன்னா பேதம் இல்லை. இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு தர்மம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். தர்மம் பண்ணும் போது வந்து டெய்லி நாங்க ஃபீல் பண்றோம். நான் சொல்லிட்டே இருக்கேன் நாத பிரம்மத்தை, இதெல்லாம் நிப்பாட்டணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லவன் கெட்டவன் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து தான் கொடுக்க வேண்டியிருக்கு. நல்ல சாதகரா நல்ல சன்னியாசியா இருக்கிறவங்களுக்கு நல்லா பண்ண வேண்டியிருக்கு, ஒண்ணுமே பண்ணாதவனுக்கு கம்மியா பண்ண வேண்டியிருக்கு. பேதம் பார்த்து தான் நானே பண்றேன். இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இது ரொம்ப நாள் இதை பண்ணக்கூடாதுப்பா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேதம் இப்பவும் பாக்குறேன். சர்வம் ஈஸ்வர மையம்னு பார்த்துட்டு எல்லா நாமமும் ரூபமும் வந்து பாத்தீங்கன்னா கல்பித்தம். பிரம்மத்துக்கு மேல பிச்சைக்காரன் வேற சன்னியாசி வேறன்னு பேதம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே மகா பாத்தகம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நிதித்தியாசனத்துக்கு நான் போறேன், கொஞ்சம் இன்னும் போறேன் அப்படின்னா எல்லா கருமத்தையும் நிப்பாட்டணும். கருமம்னு ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா பேதம் இருக்கும். அப்ப சர்வ கர்ம சந்நியாச விஷயம். அப்ப இந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்னா பிரம்மத்துல நிக்கணும் அப்படின்னா சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ண விஷயம். சர்வ கர்மாணி மனசா. எப்படி விடணும்? மனசுல இருந்தே எல்லா கர்மத்தையும் தியாகம் பண்ணணும். கர்மம் இல்லை அப்படின்னா என்ன இருக்கும்? பேதம் தேவை. கர்மம் இல்லை அப்படின்னா பேதம் இல்லை, எந்த கர்மமும் இல்லை. அகம் பிரம்மாஸ்மியில மட்டும் நிக்கலாம். கர்மம் பண்ண வந்தீங்க அப்படின்னா உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பிராமணன் கத்திரியன் வைசியன் சூத்ரன் அப்படின்னு எல்லா பேதங்களும் வந்துடும். ஏன்? கர்மம் பண்றீங்கன்னா தேகம் தேவை. கர்மம் பண்றீங்கன்னா தேகம் தேவை. அப்ப தேகத்துல பேதம் இருக்கா? ஆமா, எல்லாம் பேதம் தானே. நீங்க வேற நான் வேற அப்படின்னு எல்லாரும் பேதம் தான். ஜாதி பேதம், எல்லா பேதங்களும், அனிமல்ஸ் பேதம், மனுஷன் பேதம் எல்லாம் வந்துடுது. பட்சிகள் வேற, அனிமல்ஸ் வேற, நான் வேற, அது வேற அப்படின்னு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றோம் தெரியுங்களா? மயில் ரொம்ப உயர்ந்தது, மயிலுக்கு வந்து ஸ்பெஷல். அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற பட்சிகள் வந்தா செகண்ட் கேட்டகரி. சுத்தி மயில் இருக்கு, கத்திக்கிட்டே இருக்கும் அப்பப்போ பாத்தீங்கன்னா பாடத்திலேயே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மயில் வந்தா வந்து பாத்தீங்கன்னா பீனட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா போடுவோம். குரங்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன போடுவோம் அப்படின்னா லோ லெவல்ல ஏதாவது இருந்தா கெட்டு போன பழங்கள்லாம் எடுத்து போடுவோம்.
அது குரங்குங்க, அது லோ லெவல். மயில் மயில் வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு வாகனம் இல்ல, சுப்பிரமணியருக்கு வாகனமா இருக்கிறதாச்சு, அது மயூர வாகனமாச்சு. அப்ப அதனால அதுக்கு ஸ்பெஷல். காக்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷங்கள்லயும் நாய் அனிமல்ஸ்லயும் அதே நேரத்துல பட்சிகள் இடத்துலயும் பேதம் பார்த்துட்டு. அப்ப தர்மம் அப்படின்னு வரும்போதெல்லாம் பேதம் வந்துருது, கர்மம்னு வரும்போதெல்லாம் பேதம் வந்துருது. எவன் வந்து பாத்தீங்கன்னா பேதத்தை விட்டுட்டு அபேதத்துக்கு போறானோ, சர்வம் பிரம்மமயம்னு பாக்குறானோ, அவன் என்ன பண்ணணும்? சர்வ கர்ம சந்நியாசம். எல்லாத்தையும் கர்மத்தை சந்நியாசம் பண்ணிட்டு, எப்படி மனசுனால தியாகம் பண்ணிட்டு, சர்வ கர்மாணி மனசா, ஏற்கனவே 4வது சாப்டர்ல பார்த்திருக்கோம். எல்லா கர்மங்களையும் மனதினால் தியாகம் செய்து விட்டு நவத்வாரே புரேதேகி நைவ குருவன்ன காலை. இந்த 9 வாசல் உள்ள பட்டணத்துல அகமகமகம்னு வெறும் திரஷ்டாவா இருந்துகிட்டு, எந்த கர்மத்தையும் செய்யாமல், எந்த கர்மத்தையும் மற்றவங்களை வச்சு செய்விக்காம என்ன பண்றான்? சுகம் ஆஸ்தே, நல்லா சுகமா இந்த தேகத்துல அந்த ஞானி புருஷன் இருக்கான், சர்வ கர்மத்தையும் சந்நியாசம் பண்ணிட்டு. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 5:13 இதுலயேதான் இல்ல, இதுலயேதான் 5:13 இந்த அத்தியாயத்துல தான் சொல்லியிருக்கோம். அப்போ நவத்வாரே புரேதேகி நைவ குருவன்ன காரையன், எந்த கர்மங்களையும் செய்யாமலும் செய்விக்காமலும் இந்த ஆத்ம ஞானி என்ன பண்றான்? வெறும் சாட்சியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கின்றான் அப்படின்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ண சொல்லியிருக்கு. தியாகம் பண்ணிட்டீங்கன்னா பேதம் இல்லாம போயிடும், வெறும் அகம் பிரம்மாஸ்மில நிக்கலாம் அப்படின்னு. இது ஆரம்பிய இந்த 5:13 ஆரம்பிச்சு அத்தியாய பரிசமாப்தேகே, இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் என்ன பண்ண போறோம்? சர்வ கர்ம சந்நியாசத்தை விதிக்க போறோம். சர்வ கர்ம சந்நியாசத்தை பண்ணினாதான் எல்லா கர்மத்தையும். மடாதிபதியா இருந்தா என்ன ஆகும்? செத்தம், வேதத்தோட தான் இருக்கணும். நான் பார்த்திருக்கேன், எங்க ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவாங்க நிறைய. இந்த மடாதிபதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு மடாதிபதி எனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு வந்தார். வரத்துக்கு முன்னாடி ஒரு கிணறு தோண்டினாங்களா? எதுக்குங்க கிணறு தோன்றீங்க? நம்ம தான் ஆறு, பின்னாடி ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, ஏற்கனவே ஒரு பெரிய கிணறு இருக்கு, அது எந்த வருஷத்துலயும் தீண்டே போகாது, அவ்வளோ தண்ணி. புதுசா ஒரு கிணறு தோண்டினாங்க. எதுக்கு புதுசா ஒரு கிணறு தோன்றீங்கன்னு? இல்லை, மடாதிபதி வரார். சரி, மடாதிபதி வரட்டும். நாங்க சொல்லுவோம் இந்த உலகத்திலே தோஷம் இல்லாதது எதப்ப, நான் ஜலத்துக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லுவோம். சரி, மடாதிபதி வந்தா என்னது? அவர் வந்து பழைய கேணியில இருந்து தண்ணிலாம் சாப்பிட மாட்டார். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தமான ஆறு, ஆறுல தண்ணி இருக்கே அப்படின்னா, இல்ல அவருக்கு கிணத்து தண்ணியில தான் சாப்பிடுவார், அவருக்குன்னு ஒரு கிணறு. அதுக்கப்புறம் டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு டாய்லெட் பில்டு பண்ணாங்க, ஒரு கிணறு வெட்டினாங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சமா செலவு பண்ணாங்க மொத்தம். நினைச்சு என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அப்புறம் எங்க அத்வைதத்தை, சங்கர அத்வைதத்தை பேச முடியும்? அவரு யோசிச்சு பாரு. ஒரு தண்ணிய கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா, ஜலத்துல தோஷமே இல்லைன்னு சொல்றோம். கிணத்து தண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா தோஷம் இல்லவே இல்லை, பூமியில இருந்து வர்றது. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பேதங்கள் இவ்வளவு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா மடாதிபதிகள் கர்மத்தை விடாததுனால மடாதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இந்த பேதத்தோட தான் இருப்பாங்க. அதனால வந்து யார் மரத்தடி சன்னியாசியா இருக்கானோ, சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாயும் ஒண்ணுதான். பாட்டகச்சேரி சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார், காஞ்சிபுரம் பக்கத்துல, எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் அவர் சுத்தி நாயும் இருக்கும், எல்லாம் இருக்கும். பெரிய பெரிய ஞானி புருஷருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரமண பகவானோட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே குரங்கு, மயில், நாய், எல்லா ஸ்நேகம் தான். சர்வ கர்மத்தையும் தியாகம் பண்ணிட்டா சர்வாத்ம பாவம் சித்திக்கும். நீங்க கர்மத்தை தியாகம் பண்ணாம தர்மத்திலையும் கர்மத்திலையும் இருக்கீங்கன்னா பேருக்கு மேல வேஷம் போட்டுக்கலாம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா சர்வாத்ம பாவம் சித்திக்காது. ஆனா இந்த அத்தியாயத்துல என்ன பண்ண போகுது அப்படின்னா, எல்லா கர்மங்களையும் 13 ஆரம்பிச்சு இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் இந்த கர்ம சந்நியாசத்தை விதிக்குது. எதுக்கு அப்படின்னா பேதத்தை போக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு முடியுது. இதோட மீதி முடியுது. நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிடும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்படேத் பிரயத புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி भयशोकादिवर्जितः. गीताद्यजनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यैः शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता भारतामृतसर्वस्वं
विष्णोवक्त्रात् विनिश्रुतं गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्। ओम श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। ஒரு அம்மா என்கிட்ட அடிக்கடி பேசுவாங்க. பேசும்போது சொல்லுவாங்க, நான் ஸ்திரீ அப்படின்னு. நான் எனக்கு கோபமா வரும். யாராவது ஸ்திரீ அது இதுன்னு பேதம் பார்த்தீங்கன்னா, மேல் ஃபீமேலே பேதம் இல்லை. வேதாந்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் இவ்வளவுதான். நல்லா எடுத்துங்க. ஆண் பெண் பேதம் கூட பார்த்தீங்கன்னா கருமத்தை வச்சுக்கிட்டு தான் ஆண் பெண் பேதமே இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நான் ஸ்திரீயா இருக்குன்னு புலம்பிட்டுலாம் இருக்காதீங்க. ஸ்திரீயா இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா ஸ்திரீகள் நிறைய இடத்துல ஸ்திரீகளுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னால் பண்ண முடியாது பலகீனத்திலேயே போய் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸ்திரீயாவது மண்ணாங்கட்டியா தூக்கி போடுங்க. வேதாந்தத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஜீவன் மட்டும் தான். மேல இருக்கிறதெல்லாம் ஒரு வேஷம், ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு. அதனால தூக்கி கேரக்டர்ல இருக்கிறது எல்லாத்துலயும் அபிமானத்தை தூக்கி போட்டாதான் நம்ம பிரம்மத்தை அடைய முடியும். அதனால எந்த பேதமும் பார்க்காதீங்க. பார்க்காம நான் பிரம்மம்ன்றது மட்டும் பார்ப்பவன்ல மட்டும் நிக்கிறதுக்கு